ஆதியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் ஆதியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் அகிலம் நிறைந்த குருவே அகிலம் நிறைந்த குருவே ஹரி நமோ நாராயணா உமதோட கிருபையா ஹரி நமோ நாராயணா உமதோட கிருபையா அடியார்கள் பாடுவதற்கு ஆதியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் ஆதியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் அகிலம் நிறைந்த குருவே அகிலம் நிறைந்த குருவே ஹரி நமோ நாராயணா உனதுட கிருபையா ஹரி நமோ நாராயணா உமதோட கிருபையா அடியேன்கள் பாடுவதற்கு திடமுடவில்லினில் கவி பாட அனுதினோ திடமுடவில்லினில் கவி பாட அனுதினோ சொல்லருள்வாய் சரஸ்வதியே அருள்வாய் சரஸ்வதியே தோகைய பேராமியே சுந்தர மகாளியே தோகைய பேராமியே சுந்தர மகாளியே துணையாக வந்து நில்லே ஆகா சபாஸ் அபிலா ஆமா வந்துதவி செய்குவாய் செந்தூர் வடிவேலவா செந்தூர் வடிவேலவா வடிவேல் எடுத்த குமராயன் குமரையா வடிவேல் எடுத்த குமரா குமரையா வள்ளி தெய்வானையோடு துள்ளி மயில் ஏறி வள்ளி தெய்வானையோடு துள்ளி மயில் ஏறி வரவிடும் எந்த நருகே வந்துலகி செய்குவாய் செந்தூர் வடிவேலவா வந்துலகி சேலவா வடிவேல் எடுத்த குமரா ஐயா வடிவேல் எடுத்த குமரா வள்ளி தேவானையோடி புள்ளிமையில் ஏறி வள்ளி தெய்வானையோடு புள்ளிமையில் ஏறியே வரவேணும் எங்கள் அருகே முத்தமிழ் விநாயகா சக்தியுமை பாலகா முத்தமிழ் விநாயகா சக்தியுமை பாலகா வித்தைக்கு உகந்த தேவா விதைக்கு உகந்தே தேவா முக்கியனியோடாபல் பொறி சர்க்கரையோடப்பங்களும் முக்கியனியோடாபல் பொறி சர்க்கரையோடப்பங்களும் முன்பில் வைத்து அடிதொள்ளுவேனா வாய்மையே வெல்லும் என்று வாய்த்தெறி நெவரா தலைவ மன்னல் நெஞ்சதிலேயே நேர்மை என்று சத்தியம் தவறாத ஹரிச்சந்திரன் காடாண்ட மன்னவனும் ஒரு நாள் நாடாண்டு வார நேரத்தில்
ஹரிச்சந்திர மன்னனுடைய கிருபையினால் கட்டையேறும் பெருமாள் பிறந்த கதையை பாட கடிகரை மொத்தான் கணபதி காப்புதாமே. நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கோடை மாலை ஒளியும் நாடு ஒளியும் நாடு குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு வீசும் நாடு விஞ்சி விஞ்சி போகும் நாடு விஞ்சி விஞ்சி போகும் நாடு திருவாச்சி வளரும் நாடு இந்தி விந்தி பூக்கும் நாடு இந்தி விந்தி பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு தேசமான தேசத்திலே தேசத்திலே நிஜ அயோத்தியா நாடதிலே நாடதிலே அயோத்தியா நாடதையோ நாடதையோ ஆண்டு வாரான் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் வாய்மை தன்னை மனப்பாய் கொண்டு மனவன் கொண்டு நேர்மை தன்னை நினைவை கொண்டு நீர்வளம் நிலவளம் கார்வளம் குடிவளம் செல்வவளம் செல்வவளம் அண்டரும் தொண்டரும் யாவரும் போற்றக்கூடிய ஒரு நாடாகிய நாடு எந்த நாடு? அயோத்தியாவட்டம். அடேங்க அம்மா அயோத்தி நாட்டை நாட்டை திருச்செங்கு முதல்வனான அப்படி ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஆண்டு வருகின்றாரா. சீரோடும் சிறப்போடும் செம்மையாக ஆண்டு வருகிறான் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி நாட்டிலே ஆண்டு வரும் பொழுது அப்படி அயோத்தி நாட்டுக்கு உள்பட்ட நாடுதான் கன்னூசி என்று சொல்லக்கூடிய நாடு. கன்னூசி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம். அங்கே அந்த கன்னோஷி நாட்டை அப்படி அங்கே சந்திரோதயன் என்று சொல்லக்கூடியவன் ஆண்டு வருகின்றான். சபாஸ். அந்த சந்திரோதய மன்னனை அப்படி சந்திரோதயம் என்பார்கள் அம்மம்மா என்பார்கள் என்பார்கள் அதிதயம் என்பார்கள் என்பார்கள் சந்திரோதி என்பார்கள் 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 தேசப்பற்று கொண்டவனா 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 தெய்வ பக்தி கொண்டவனா 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 சந்திரோதயன் என்பார்கள் அப்படி. அதிதயன் என்பார்கள். ஆமா. அந்த மன்னனோ அப்படி. தேசபக்தியில் சிறந்தவனாகவும் ஆமா. தெய்வ பக்தியிலும் சிவபக்தனாகவே வாழ்ந்து வந்தான். சரி. பக்தனாக ஆண்டு வருகின்றான். அப்படி சந்திரோதயன் வாழ்ந்து வரும் பொழுது அப்படி அந்த கன்னோஷி நாட்டிலே நாட்டிலே இவனுக்கோ பகவானை கோரினோம் பிறந்து ஆமாம்மா. அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தான். ஆமா, சிறப்பான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றான் இந்த சந்திரோதயானவன். சந்திரோதயனுக்கு பெண் குழந்தை பெற்றெடுத்தவுடனே அப்படி சந்திரன் அதாவது சந்திரமதி என்ற அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறாங்க. ஆமா, சந்திரன் என்றாலும் அழகு, அழகு மதி என்றாலும் அழகு. அழகுதான். சந்திரமதி என்று சொல்லி பெயர் சூட்டி அப்படி அந்த குழந்தையை வளர்த்து வந்தார்கள். ஆமா சந்திரமதி நாளொருமே நீ பொருளுதன்னமாகவே வளர்ந்து வருகின்றாள். அப்படி சந்திரமதி வாலிப பருவமுடைந்து அப்படி நிற்கும் பொழுது அப்படி ஒரு நாள் வேளையிலே ஆமா நீராகாடி மாத்தோடுத்து மாதோடத்து ஆமா, மாத்தூடுத்து விளையாத சந்திரமதி மதி ஆடி மாத்தூடுத்தி மாதோடத்து மாத்தோடுத்து அப்படியே மனம் நிறைந்து சந்திரமதி சந்திரமதி மதி
கண்ணாடி முன்பதாக சந்திரமதி வந்து நின்றாள் தன்னுடைய அழகதையோ 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 வர்ணித்து பார்த்திருந்தாள் பாபா சாமி பாபா இப்படி அப்படி நீராடி மாத்தொடுத்து ஆற்றொடுத்து நிமலைகின்ற சந்திரமதி தன்னுடைய அழகை கண்ணாடி முன்பதாக வந்து ஆமா. வர்ணித்து பார்த்து கொண்டே இருக்கின்றார். சரி. அழகென்றால் அப்படி அவள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கும்போது அவள் கண்களிலே திருமாங்கலியும் கழுத்துல இருப்பதை பார்த்தாள். ஆமா யாருக்கு ஓடோடி வந்தாள். எம்மா தன்னுடைய ஆவா தாய் தகப்பர் இடத்திலே வந்து சந்திரமதி கேட்கின்றாள், என்னம்மா என்ன அப்பா எம்மா எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா அப்பா? ஐயையோ இல்ல மகளே இல்லை 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 அது ஒரு பெரிய அப்பா விசித்திரம் என்னுடைய கழுத்திலே திரு மாங்கல்யம் இருக்கிறது என்று என்று சந்திரமதி சந்திரத்திலே ஆமா சஞ்சலப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இருக்கும்போது இந்த தெய்வ ரகசியம் என்னவென்று அறிய வேண்டும் என்று சொல்லி சொல்லி சந்திரோதயன் பகவானை கோரி தவம்பிருந்தான். ஆமா அப்போது அப்படி பகவான் தோன்றி கேட்கின்றார், அப்படி ஐயா சந்திரோதயா, ஐயா ஏனப்பா என்னை கோரி தவம்பிருந்தா என்று கேட்டார். சுவாமி ஆ, தாங்களுடைய கடாட்சத்தினால் தான் நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். உண்மைதான். அந்த பெண் குழந்தை இன்று வளர்ந்து பிராயபக்குவமாகி இருக்கும் காலத்திலே அவளுடைய கழுத்திலே திரு மாங்கல்யம் இருப்பதாக ஆமா என்னுடைய மகளாளவள் என்னிடத்தில் வந்து சொல்லுகின்றாளே. சந்திரோதயா, சுவாமி உன்னுடைய கண்களுக்கு அந்த தாலி தெரிந்ததா? இல்லை இல்லை அல்லவா? ஆமா சந்திரோதயா, அந்த பெண்ணின் கழுத்தில் திரு மாங்கல்யம் இருக்கிறதே, ஆமா. அது யாருடைய கண்களுக்கு தெரிகிறதோ அப்படி அவளையே அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்து விடுப்பா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. அப்படி என்று சொல்லி பகவான் மறைந்தார். சரி. தெய்வ ரகசியமாகவே அதனால் வரைக்கும் வைத்துக் கொள் என்று பகவான் சொன்ன அந்த வார்த்தையை மனதுக்குள்ளாகவே சந்திரோதயன் வைத்திருந்தான். அப்படி சந்திரோதயன் அப்படி வைத்துக் கொண்டிருக்கும் போது சரி பல பல முனிமார்கள் ஆமா அந்த சந்திரோதயன் நாட்டுக்காகவே வருகின்றார்கள். ஆமா தீர்த்தம் வந்து ஆடி 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 திருப்புகழை பாடி 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 தீர்த்தமேதி ஆடி 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 திருப்புகழை பாடி 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 இப்படியே மன்னனோட அரமனையில் முனிவர் வாரா பாடி பார்த்த அந்த சந்திரோதயம் சந்திரோதயம் ஓதையல் பாவினையா ஏது செய்வான் ஏது செய்தான் பார்த்த சந்திரோதையல் சந்திரோதையல் சந்திரோதயம் பாவினியா ஏது செய்வான் ஏது செய்வான் இப்படி அப்படி பல முனிமார்கள் வந்து ஆமாம்மா அங்கே தீர்த்தமது ஆடி 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 விரைவாகவே சந்திரோதய நாட்டுக்கும் வந்தார்கள். ஆமா சந்திரோதய நாட்டுக்கு வந்தவுடனே வந்தவுடனே முனிமார்களை உபசரித்தான் மன்னன். ஆமாம்மா உபசரித்து அப்படி விருந்து பல எல்லாம் செய்தான் அந்த மாமுனிவர்களுக்கு. ஆமா, பல சரி. உபசாரங்களை செய்கின்றான் அப்போது ஆ, பார்த்தார்கள் முனிமார்கள் எல்லாம், என்ன அப்பா சந்திரோதயா, ஆ, ஐயா நாங்கள் வந்தவுடனே விருந்து உபசரைகள் பல பல எங்களுக்கு செய்து ஆமா, தந்தாய். பெரிய ஆமா. கடவுளை. மிக்க மகிழ்ச்சி. சரி. ஆனாலும் சந்திரோதயா, ஆ, அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் என்று சொல்வார்களே, உண்மைதான் உன்னுடைய மனதில் ஏதோ சஞ்சலம் என்று இருக்கிறதே சந்திரோதயா. இருக்கிறதையா ஏனப்பா? இருக்கத்தான் செய்கிறது. என்னுடைய மகளை பற்றி தான் ஒரு சின்ன சஞ்சலம் இருக்கிறதப்பா. சுவாமி என்ன எனக்கோ ஒரு பெண்மனகளானவள் இருக்கின்றாள். சரி. ஆமா. அவளுக்கு ஆ, திருமணம் முடித்து வைப்பதை பற்றித்தான்
ஆமா. மனசுக்குள் ஒரு சின்ன சஞ்சலமாக இருக்கிறது. எப்பா வருத்தம். மனதில் அப்படி உனக்கு என்ன சந்தேகம்? வருத்தம் திருமணம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும், நீ கவலை கொள்ள வேண்டாம் அப்பா. அப்படியே அப்படி என்று ஆகட்டும் ஐயா. முனிமார்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். சரி. அப்போது சென்று விட்ட பிறகு ஆமா. அந்த முனிமார்கள் எல்லாம் ஹரிச்சந்திரன் நாட்டுக்காகவே வந்தார்கள். வந்தார்கள். இங்கே வந்திருக்கிற போது ஆமா. பார்த்தான் ஹரிச்சந்திரன் நாட்டிலே வந்தவுடனே அப்படி. ஹரிச்சந்திரனை பார்த்தார்கள் மாமுனி இவர்கள் எல்லாம். எம்மோ. அப்போது வந்தார்கள், ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா. உன்னுடைய நாட்டுக்கும் நாங்கள் வருகை தந்தோம் அப்பா. அப்படியா? ஹரிச்சந்திரா சுவாமி. ஒவ்வொரு நாடாகவே சென்று நாங்கள் வரும் பொழுது வருகிற போது கண்ணோசி நாட்டுக்கு சென்று வந்தோம், கண்ணோசி நாட்டுக்கு சென்று வந்தோம், கனசி நாட்டுக்கு சென்று வந்தோ ஏற்றமல்னா ஹரிச்சந்திரா, ஏற்றமல்னா ஹரிச்சந்திரா கனசி நாட்டுக்கு சென்று வந்தோம் நாங்கள். கனசி நாட்டுக்கு சென்று வந்தோ கண்ணோசி நாட்டுக்கு சென்று வந்தோம். ஏற்றமன்னா ஹரிச்சந்திரா ஏற்றமன்னா ஹரிச்சந்திரா கண்டு கண்ட புகழை எல்லாம் முனிவர் எல்லாம் எடுத்து சொல்லி சந்திரமதி அழகு தன்மை, சந்திரமதி அழகு தன்மை மன்னனிடோ சொல்லுவாரா, சந்திரமதி அழகுதனை சந்திரமதி அழகுதனை மன்னனிடோ சொல்லுவாரா. ஹரிச்சந்திரா ஐயா. ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று கண்ணோசி நாட்டுக்கும் சென்று விட்டு வருகிறோம் அப்பா. அப்படியா? கண்ணோசி நாட்டிலே நாட்டிலே அந்த சந்திரோதயின் மகள் சந்திரமதி ஆ. மிகவும் அழகாகவே இருக்கின்றாள். ஆகா. ஹரிச்சந்திரா என்ன? அந்த பெண்ணுக்கும் இன்னும் திருமணமாகவில்லையாம். ஆகா. எதுவோ அங்கு உள்ள புகழை எல்லாம் பார்த்து விட்டு வந்தோம் அப்பா. ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி. சம்ப சந்தோஷம். அப்படி என்ற முனிமார்கள் இங்கே சொல்லிவிட்டிருக்க அப்படி பார்த்தான் சந்திரோதயன் அப்படி தன்னுடைய மகளையுடைய திருமணத்தை நாமல் எப்படி கையாளலாம் என்று அப்படி ஜோதிஷி வரவழைத்து பலனை பார்த்தான் சந்திரோதயன். சரிதான். ஆமா, பலாபலனை பார்க்க வேண்டும் அல்லவா? அப்போது ஜோதிஷி வந்து சொல்லுகின்றார், என்ன சொல்லுகிறார்? எப்பா சந்திரோதயா, ஐயா. எப்பா நீ உன்னுடைய மகளை கல்யாணத்தை பத்தி கவலை கொள்ள வேண்டாம், வேண்டாம். கல்யாணம் தான் நடக்குமப்பா, நடக்குமப்பா, கல்யாணம் தான் நடக்குமப்பா. சந்திரோத மன்னவனே மன்னவனே கல்யாணம் நடக்குமப்பா, நடக்குமப்பா. கல்யாணம் நடக்குமப்பா. சான்றோனே மன்னவே மன்னவனே மன்னவனே குழப்பமது உண்டு மையா, கவலையது கொள்ள வேண்டாம் என்று சொல்லி ஜோதிஷி இன்பமுடனே சொன்னபோது அப்பொழுது சந்திரோதயல் சந்திரோதயல் அப்பொழுது சந்திரோதயல் அந்த மன்னல் ஏது செய்தான் ஏது செய்தால் அப்பா ஐயா. உன்னுடைய மகளின் கல்யாணத்தை பத்தி நீ கவலை கொள்ள வேண்டாம், ஆமா. நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஆமா. ஆனால் ஆனால் ஒரு குழப்பம் ஒன்று இருக்கிறது, அதற்கும் நீ கவலை கொள்ள வேண்டாம் சந்திரோதயா. சிறப்பாக திருமணம் நடந்தேறும் என்று சொல்லுகின்றான் ஜோதிஷி. சுயவர திருமணமாகவே நடந்து முடியும் என்று ஜோதிஷி சொல்லிவிட்டு சென்றார். சரிதான். ஜோதிஷி சென்று விட்ட பிற்பாடு என்ன? சந்திரோதயன் அவனை 55 தேசத்து ராஜாக்களுக்கும் ஒலி அனுப்பினானா. ஆமா, திருமணம் திருமணம் என்று 54 தேசத்து மன்னர்களுக்கு ஓலைகள் அனுப்புகிறான் இந்த சந்திரோதயனானவன். 54 தேசத்து மன்னர்களும் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று ஆமா. எல்லோரும் சாரசாரையாக சந்திரோதயன் அரமனைக்கு வந்தார்கள். ஆமா. சந்திரோதயன் அரமனைக்கு போக வேண்டும் என்று சொல்லி இருக்க அப்படி ஹரிச்சந்திர மன்னவனும் மந்திரி சத்தியகீர்த்தியோடு சத்தியகீர்த்தி சந்திரோதய நாட்டுக்கு இருந்து மன ஓலை வந்திருக்கிறது. நாம சுயவரமத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். புறப்பட்டு வரும் பொழுது
அயோத்தி நாட்டுக்கும் ஆ, கண்ணோசி நாட்டுக்கும் இடையிலே ஒரு காளி பாலைவனம் ஒன்று இருக்கிறது. திருத்தவனம். அந்த பாலைவனத்திலே அப்படி அம்பிகை காளியம்மை குடிகொண்டு இருக்கின்றாள். ஆமா, ஆமா. காளி. அப்படி அவ ஹரிச்சந்திர மன்னனும் சத்திய கீர்த்தியுமாகவே வந்து அப்படி அந்த பாலைவனத்திலே காளி கோயில் முன்பதாகவே வந்தார்கள். சரிதான். அப்படி வந்தவுடனே வந்தபோதே பார்த்தான் ஹரிச்சந்திர மன்னன் ஆ, அந்த காளிகா தேவியை அப்படி அடிவணங்கி நிற்கின்றான். ஆமா. அடிவணங்கி நின்று அப்படி அம்பாள் கோவிலை சுற்றி வரும் பொழுது ஆ, அவனுடைய கையானது பட்டு ஆ. அம்பாள் முன்பதாக இவர் கல் தேர்ந்தது பொந்தேராகவே மாறிவிட்டது. அடே அப்பா, பெருத்த சந்தோஷம். ஆமா. அப்போது ஹரிச்சந்திர மன்னன் திடுக்கிட்டு பயந்து விட்டார். தரிசனம் ஆமா. செய்யும். ஐயோ, இதுவரைக்கும் காளி கோவிலில் உள்ள தேரானது கல் தேராக இருந்தது, என்னுடைய கைப்பட்டு பொந்தேராக பொந்தியாக மாறிவிட்டது. மாறிவிட்டது. ஆமா. அப்படி என்று என்று காளிகா தேவியிடத்தில் வந்து அப்படி அம்மா தாயே, அம்மா மகாளி. அம்மா என்னிடத்தில் நீ அம்மா, கோபம் கொண்டிடாதே அம்மா. ஆமா. நான் எதுவும் தவறு செய்யவில்லை அம்மா. மன்னிச்சு. என்னுடைய கைப்பட்டவுடனே அந்த தேரானது கல் தேராக இருந்தது பொந்தேராக மாறிவிட்டது அம்மா, என்னை மன்னித்துக் கொள் என்று மன்னன் அடிதொழுது நின்றான். ஆமா, வணங்குறேன். அப்பொழுதே காளியானவள் அம்மா, ஹரிச்சந்திரன் முன்பதாகவே எடுத்து நினைக்கின்றாள். அப்படி அம்மைக்கு ஆமா. நாக்கதையும் தான் ஈட்டி குடலதையும் தான் பிடுங்கி சோமாலை போட்டுக்கொண்டு காளி அவள் எதிரே வாராள். ஹரிச்சந்திர மன்னவனை காளி தேவி வார்த்தை சொல்வாள். சந்திர மன்னவன் அவனை அந்த காளி தேவி பார்த்து சொல்வா. கவலை கொள்ள வேண்டாமடா கதியமன்னா ஹரிச்சந்திரா, உன்னுடைய தேர்தானடா எடுத்து சொல்லு என்று சொன்னாளே. அப்பொழுது அப்படி அப்பொழுது ஆமா. அப்பொழுது காளி சொல்ல ஹரிச்சந்திரன் ஏதே சொல்வா. இப்படி அப்படி பார்த்தாள் அம்மை காளி தேவி மன்னன் முன்பாக தோன்றி நின்றாள். தோன்றி நாக்கதிலை தான் நீட்டி கண்கள் எல்லாம் மிரட்டும்படியாகவே ஆமா. குடலதை தான் பிடுங்கி அம்மை இடைதலையை தொடர்பாக கட்டிக்கொண்டு ஆ, மன்னன் முன்பே தோன்றி நின்றாள். ஹரிச்சந்திரா, அம்மா, கவலை கொள்ள வேண்டாம் அப்பா, என்னம்மா? தேரானது பொந்தேராக மாறிவிட்டது என்று சஞ்சலப்படுகின்றாயா? ஆமாம் தாயே. ஹரிச்சந்திரா, அம்மா, மின்னொரு நாள் அம்மா, தேவலோகத்திலே வர்ணதேவனுக்கு அப்படி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. பெண்ணாசை. ஆமா. தேவலோகத்திலே யார் ஒருவர் இருந்தாலும் ஆ, அவர்கள் இந்த மூவாசையும் திறந்தவர்களாக இருந்தார்கள் மட்டுமே, ஆனால் மட்டும் ஆ. தேவலோகத்திலே இருக்க முடியும். ஆமா, இல்லை என்று பிரம்மதேவன் வாயு பகவானை ஆ, வர்ண பகவானை வர்ண பகவானை பூலோகத்திலே சென்று வா என்று சொல்லி அனுப்பி வைத்த போது வர்ணதேவன் என்னுடைய ஆலயத்திலே இருந்து ஆ. இந்த மூவாசையும் திறந்து இந்த தேரை என்னிடத்திலே விட்டு சென்றான். சரி. விட்டு சென்ற போது ஆ, அம்மா, ஆ, இன்று கல் தேராக நிற்கும் இந்த தேரானது ஆ. எவர் ஒருவர் கைப்பட்டு பொன் தேராக மாறுகிறதோ சரி. அந்த தேரை அவர்களுக்கு கொடுத்து விடு தாயே என்று என்னிடத்திலே விட்டு சென்றான். அப்படியா? ஆமா. ஹரிச்சந்திரா, அம்மா, உன்னுடைய கைப்பட்ட உடனே தேர் பொந்தேராக மாறியிருக்கிறதே, ஆமா, இந்த தேர் உனக்குத்தான் சொந்தம். ஆமா. அது மட்டுமல்ல ஹரிச்சந்திரா, என்ன? அம்மா, நீ எந்த நாட்டுக்கு என்ன விஷயத்துக்கு போகின்றாயோ அப்படி அதுல உனக்குத்தான் வெற்றி. வெற்றி. அப்படியே சென்று அவட்டும் வாப்பா தாயே. என்று அப்படி காளி தேவி ஆமா, அவனுக்கு வாழ்த்தி சொல்லி அனுப்புகின்றாள். சரி, ஹரிச்சந்திரனுடைய நாட்டுக்கே வந்தான் ஹரிச்சந்திர மன்னன். சரி. அழகுடனே அங்க இருக்கக்கூடிய நேரத்திலே நேரத்திலே சந்திரமதி பெண்ணாளை அப்படி மணக்கோலம் செய்து கூட்டி வந்தார்கள். ஆமாம்மா. மணக்கோலம் செய்து கூட்டி வந்தவுடனே எப்படி? ஒவ்வொரு நாட்டு மன்னனையும் தோழியர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். ஆமா, அம்மா, ஆ. சேர சோழ பாண்டி என்றா, சேர சோழ பாண்டி என்றா சேர்ந்து வாழ மறுத்து சென்றா, சேர சோழ பாண்டி என்றா அம்மா, சேர சோழ பாண்டி என்றா அவன் சேர்ந்து வாழ மறுத்து சென்றா. ஒரு நாட்டு மன்னா என்றா, ஒரு நாட்டு மன்னா என்றா, விடுதலை நின்றா சென்றா.
அம்மா அது இருக்கின்றார்களே ஆமா. அதான் சேர சோழ பாண்டியர் என்று சொன்னார். ஆமா, சேர சோழ பாண்டியன் இவர்தான் என்று அந்த தோழி பெண்ணானவள் சந்திரமதியிடத்தில் சொல்லிவிட்டாள். ஆமா. சேர சோழ பாண்டியன் மன்னனாக இருந்தால் இவர்களுக்கு சேர்ந்து திரும்பி விட்டு சென்று விட்டாய். சரி. அதுக்கு அடுத்தது இருக்கிறது குருநாட்டு மன்னன் என்று சொன்னா ஆமாம்மா. அதையும் பார்க்கவில்லை, சந்திரமதி சென்று விட்டாய். ஆமா. அதை தாண்டி வந்தார்கள் தோழியர்கள். அம்மா இதுதான் ஹரிச்சந்திர மன்னன் என்று சொன்னாள். சொன்னா ஹரிச்சந்திர மன்னன் என்று சொன்னவுடனே சொன்னபோது அல்லி மலர் மலர்வது போலே சந்திரமதி முகமானது மலர்கிறது. ஆமா. அப்படி ஹரிச்சந்திர மன்னன் என்று சொன்ன உடனே கழுத்தை மாலையை போட்டு விட்டாள். ஆமா. அப்போது அப்படி அவள் வரும் பொழுது ஆமா. பார்த்தாள், மாலையை கையிலே அம்மை வைத்திருக்கும் போது ஹரிச்சந்திர மன்னனும் சந்திரமதியை பார்த்தான். அப்படி ஏறிட்டு சந்திரமதியை தன்னுடைய அழகை வர்ணித்தவன் பார்க்கும் பொழுது பார்க்கும்போது கழுத்து திரு மாங்கல்யம் இருப்பதை பார்த்தா. ஆமா, திடுக்கிட்டு எழுந்த அட்டே முனிவர்களே, இவளுக்கா கல்யாணமாகவில்லை என்று சீவரம் எடுக்கின்றீர்கள்? அப்படி அப்பா தேவதி தேவர்களே, அப்படி கல்யாணமாமனை வழியே வெள்ளை திரு மாங்கல்யம் கொண்ட வழி வெள்ளை, கல்யாணமான வழி வழி திரு மாங்கல்யம் கொண்ட வழி வழி, கல்யாணமான வழி வெள்ளை திரு மாங்கல்யம் கொண்ட வழி வெள்ளை, கல்யாணமான வழி வழி திரு மாங்கல்யம் கொண்ட வழி வழி, கழுத்திலே மாங்கல்யம் பாரும் இவள் கண்ணி இல்லை என்று கூறும், கழுத்திலே மாங்கல்யம் பாரும் இவள் கண்ணி இல்லை என்று கூறும், கல்யாணமான வழி வழி திருமாங்கல்யம் கொண்ட வழி வழி, கல்யாணமான வழி வழி திருமாங்கல்யம் கொண்ட வழி வழி. அட்டே முனிமார்களே, மாமுனிவர்களே, மாநாட்டு மன்னர்களே, ஓய், இவளுக்கா திருமணமாகவில்லை, ஆகா, இவளுடைய கழுத்தில் திருமாங்கல்யம் இருக்கிறது. ஏமாற்றி விட்டார்கள். சந்திரோதயம் ஏற்கனவே மணமான பெண்ணுக்கு இன்னும் ஒரு சுயவர திருமணம் எடுக்கின்றானா? என்ன திருமணம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இந்த அப்போது பார்த்தார் மன்னாதி மன்னர்களாண்டே, ஐயா ஆ. ஹரிச்சந்திர மன்னன் பித்து பிடித்தோமல் இருக்கின்றானே, அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, கிறுக்கு பிடித்து விட்டது. ஒரு அழகா நம்ம கண்களுக்கு தாலி தெரியவில்லை, ஆமா, அவனுடைய கண்களுக்கு மட்டுமா தாலி தெரிகிறது. பைத்தியக்காரன். ஹரிச்சந்திரா, பைத்தியக்காரன் பேசிக் கொண்டிருக்காதே, எங்கள் கண்களுக்கு தாலி தெரியவில்லை, உன்னுடைய கண்களுக்கு எப்படி தாலி தெரியும்? ஆமா, அப்படி என்று ஒருவருக்கொருவர் அவனை தரைக்குறவாக பேசுகின்றார்கள். அப்போது சந்திரோதயன் ஓடோடி வந்தான். ஆமா. ஐயா மன்னாதி மன்னர்களே, மகுடமுடி ராஜமன்னா, என்னுடைய மகளுடைய பிறப்பு ஒன்றை சொல்லுகிறேன், என்னுடைய மகளுடைய பிறப்பு வகை சொல்லுகிறேன், என்னுடைய மகளுடைய பிறப்பதையோ சொல்லுகிறேன், என்னுடைய மகளுடைய பிறப்புகளை சொல்லுகிறேன், என்னுடைய மகளுடைய கழுத்ததியோ மாங்கல்யோ, என்னுடைய மகளுடைய கழுத்ததிலே மாங்கல்யோ, தெரியவரை மனமுடிக்க சிவன் சொன்ன ரகசியம்தான், தெரியவரை மனமுடிக்க சிவன் சொன்ன ரகசியம்தான். ஐயா யாருமே ஹரிச்சந்திரனை தரைக்குறவாய் பேசாதீர்கள். பேசாதங்க ஐயா. என்னுடைய மகளுடைய பிறப்பு ரகசியத்தை ஒன்றை நான் சொல்ல போகிறேன். சொல்லுங்கள். என்னுடைய மகளில் கழுத்திலே திருமாங்கல்யம் இருப்பது உண்மைதான். உண்மைதான் ஐயா. ஆமா, அவளுடைய என்னுடைய மகளின் கழுத்தில் திருமாங்கல்யம் இருப்பது யாருடைய கண்களுக்கு தெரிகிறதோ அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்று சிவன் சொன்ன ரகசியம். ஆமா, அதை இப்பொழுது சபையிலே சொல்லுகின்றேன் ஐயா, சபையிலே சொல்லுகின்றேன். அப்படி என்று கண்ணோத்தி இவ்வளவு மன்னர்கள் நிறைந்த சபையிலே எவர் ஒருவர் கண்ணிலும் தெரியாத திருமாங்கல்யமானது திருச்சங்கு புதல்வனாகிய ஹரிச்சந்திர மன்னனுடைய கண்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய மகள் ஹரிச்சந்திர மன்னனுக்கே சொந்தம், அவளுக்கு தான் சொந்தப்பட்டவள், அவருக்கு என் மகளை திருமணம் முடித்து வைக்க வேண்டுமே என்று சொல்லி அப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா பார்த்தான் ஹரிச்சந்திர மன்னன். அங்கே மணவரையே தான் சமைத்து அப்படி முத்துமணி மண்டபத்திலே ஹரிச்சந்திர சக்கரவர்த்திக்கும் சந்திரமதி பெண்ணாளுக்கும் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார்கள். சிறப்பாக தடபுடலாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது
அங்கே ஹரிச்சந்திர மன்னனானவள் அப்படி 4 மறை வேதபோத நாதஸ்வரம் தான் முழங்க மந்திரங்கள் தான் முழிக்க மாமன்ன ஹரிச்சந்திரன் தேவியவள் 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 கழுத்தேதிலே திருமங்கல்யம் ஊட்டினாரே தேவியவள் கழுத்ததிலே அந்த தேவியவள் கழுத்ததிலே மாங்கல்யம் கூட்டினாரே நன்மறை வேதம் ஓத நாதஸ்வரம் தான் முழங்க மந்திரங்கள் தான் முழங்க மாமன்னன் ஹரிச்சந்திரன் சந்திரமதி கழுத்திலே திருமாங்கல்யம் ஊட்டுகின்றார் திருமாங்கல்யம் ஊட்டிக்கொண்டு அழகுடனே அங்கிருந்த நாட்டுக்காக புறப்பட்டு வருகின்றார் அப்படி நாட்டுக்கு மன்னன் சத்ரிகீர்த்தியோடு மந்திரி அழைத்துக் கொண்டு வருகின்றார் அழகுடனே இவர் வரும்போது காளிகா தேவியை வந்து வணங்கிக் கொண்டு அந்த தேரையும் ஹரிச்சந்திரம் எடுத்து வருகின்றார் சரி அப்படி இப்படி இங்கு இவன் ஹரிச்சந்திர மன்னன் அயோத்தி நாட்டிலே வந்திருக்கின்றார் சரிதான் அப்படி ஹரிச்சந்திர மன்னன் இந்த நாட்டிலே வந்திருக்கும் பொழுது 2 பேரும் நல்ல முறையாகவே வாழ்ந்து வந்தார்கள் இல்லறத்தை நல்லறமாக செம்மையான நடந்து வருகின்றார்கள் இருவரும் அப்படி ஹரிச்சந்திர மன்னனும் சந்திரமதியுமாகவே வாழ்ந்து வரும் பொழுது காலங்கள் கடந்து வர அரிய நாள் சென்ற பின்பு சென்ற பின்பு கடந்து வர கடந்து வர இவர்களுமே அவர் வாழ்ந்து வரும் நாளையிலே சந்திரமதி வெண்கொடியோ உடனே கர்ப்பமுற்றார் மாதோ சென்ற பின்பு பாலகனை பெற்றெடுத்தார் பாலகனை பெற்றெடுத்தார் காலங்கள் கடந்தன ஓடுகிறது அம்மை இல்லறத்தை நல்லறமாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சந்திரமதி வெண்கொடியா அழகானவே கர்ப்பமுற்றார் கர்ப்பமுற்று 10 மாதங்கள் சென்று அழகுடன் அம்மை ஒரு பாலகனை பெற்றெடுத்தாளாம் குழந்தையை ஈண்டெடுக்கிறான் இந்த சந்திரமதியானவள் சரி இப்படி ஆண் குழந்தை பெற்றெடுத்த சந்திரமதியானவள் அந்த குழந்தைக்கு அப்படி அழகுடனே வேர் வைக்க வேண்டும் என்று சொல்லி லோகங்கள் ஆள பிறந்ததினால் லோகிதாசன் என்ற அழகாரை பெற வைத்தார் லோகிதாசன் என்ற பெயர் சூட்டி அந்த குழந்தையை அழகுடனே வளர்த்து வந்தார்கள் அப்படி வளர்த்து வரும் பொழுது வருகிற போது லோகிதாசனை பாடசாலை கொண்டு சேர்க்க வேண்டும் பள்ளி பருவம் வந்து விட்டதல்லவா 1 2 3 4 என்று 50 பருவத்தை எட்டி விட்டான் லோகிநாதன் சரி அவனை நான் பாடசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்த சந்திரமதியானவள் பாடசாலை கொண்டு சேர்த்த பிற்பாடு அங்கே அந்த லோகிதாசன் நடந்த நடைமுறைக்கேற்றவாறு அங்கே அந்த குருகுலத்திலே அந்த வாத்தியார் அவனுக்கு தேவதாசன் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்தாரா சரிதான் அப்படி அழகுடனே அந்த லோகிதாசன் வாழ்ந்து வருகின்றான் இருக்கும்போது அப்படி இங்கே வாழ்ந்து வரும் பொழுது இவர்கள் அழகாக சந்தோஷமாகவே அயோத்தியா நாட்டை வாழ்ந்து வரும் பொழுது தேவேந்திர சபையானது கூடுகிறது அப்போது தேவேந்திரன் சொல்லுகின்றார் என்ன அப்பா முனிவர்களாக இருந்தாலும் சரி நாட்டிலே வாழக்கூடிய நாட்டு மன்னராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிதான் பொய் சொல்லாத வேந்தனாக எவன் ஒருவன் இருந்தாலும் தேவலோக பதவியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தேவேந்திரன் சொன்னார் சபையிலே
விசுவாமித்திரர் இருக்கின்றார். யாராக இருந்தார்களே ஆனால் உங்களுக்கு தெரிந்தவர் யாரார் இருப்பன் எடுத்து சொல்லுங்கள் என்று தேவேந்திரன் சொல்ல அப்படியே இருக்கும் பொழுது அப்படி வசிஷ்டர் மாமுனி எழும்பினார். ஆமா, வசிஷ்டர் மாமுனி எழும்பி சொல்லுகின்றார், என்ன தேவேந்திரா, ஐயா நீ சொல்வது போலே பொய் சொல்லா வேந்தனவள் வேந்தனவள் மன்னன் ஒரு அரிச்சந்திரல் பொய் சொல்லாத வேந்தனவள் வேந்தனவள் ஹரிச்சந்திர மன்னனவள் ஹரிச்சந்திர ஹரிச்சந்திர மன்னனவள் நீதி நீரி தவறாதவள் தேவேந்திரா, ஐயா நீ சொல்வதற்கு ஏற்றமாறு உலகத்தில் ஒருவன் வாழ்ந்து வருகிறார். யார் தெரியுமா? நீதி நெறி தவறா மன்னன், பிறர் மனைவி நாடாதவள், சரி பொய் சொல்லா வேந்தனவள், பூவுலகிலே வாழ்ந்திருக்கூடிய ஹரிச்சந்திர மன்னன் என்று சொன்னார். அயோத்தி நகரத்தை சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வருகிற ஹரிச்சந்திரன் மன்னன் இருக்கிறான் என்று இருமார்போடு சொல்லுகின்றான். இந்த வசிஷ்டர் மாமுனி சொன்னவுடனே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் விஸ்வாமித்திர மாமுனிவன். அப்படி அந்த சபையிலே கருநாகம் ஒன்று வடமிருத்தாடியது போல் விஸ்வாமித்திரன் எழும்பினார். வசிஷ்டரே, யார் என்று சொன்னீர்கள்? ஹரிச்சந்திர மன்னன். ஹரிச்சந்திர மன்னனா? ஆமா. ஹரிச்சந்திர மன்னனை பற்றி நீங்க இப்படி எடுத்து சொல்கின்றீர்கள். உண்மைதான். நீங்கள் சொல்லக்கூடிய ஹரிச்சந்திர மன்னன் இருக்கின்றானே, ஹரிச்சந்திர மன்னன் பொய்யனவன், துஷ்டனவன், பிறமனைவி நாட்டியவள், பொய் சொல்லும் வேந்தனவன் பொருளகி வாழுகிறான். ஹரிச்சந்திர மன்னனுக்கு ஹரிச்சந்திர மன்னனுக்கு இந்த தகுதி இல்லை என்றார். ஹரிச்சந்திர மன்னனுக்கு ஹரிச்சந்திர மன்னனுக்கு இந்த தகுதி இல்லை ராஜேஸ்வரே, வித்து பிடித்தது போல பேசாதீர்கள். என்னையா? பொய்யன் பித்தன் பிறர்மனை நாடக்கூடியவன் ஹரிச்சந்திர மன்னன். ஆமா, கள்வன் திருடன் போக்கிரி என்று பலவாறு நாட்டு மக்களை வைத்து பல பல தீமைகளை செய்து வரக்கூடியவனா நல்லவன் என்று சொல்கின்றீர்கள். ஏமாற்றுக்காரன். ஐயா, நீங்கள் சொல்வது உண்மை அல்ல. ஹரிச்சந்திர மன்னனானவன் உண்மைதானா? பொய் கூறாதவன், பிறர் பொருளுக்கு நாடாதவன், உண்மை வாய்மையே சத்தியமாக கொண்டு தன் நாட்டை சீரும் சிறப்புமோடு ஆண்டு வரக்கூடிய மன்னன் அவன் ஒருவன் மட்டுமே என்று சொன்னார். அப்படியா? ஆமா. ஒரு நாளாவது ஹரிச்சந்திரன் பொய்யன் என்று நான் நிரூபித்து காட்டினேன் என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீர்கள்? ஐயா, நீங்கள் அப்படி ஹரிச்சந்திர மன்னன் பொய் உரைப்பான் என்று நிரூபித்து காட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால் என்னுடைய தவமலை அத்தனையும் இழந்து தென் திசை நோக்கி செல்வேன். உண்மைதானே? உண்மைதான். அப்படி ஒரு வேளை ஹரிச்சந்திர மன்னன் பொய் சொல்லாமல் இருந்து விட்டானே, ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்களோ அதே போல் நானும் செல்கிறேன். அப்படியா? அப்படி ஆகட்டும் என்று அப்படி இருக்கும் போது விஸ்வாமித்திர மாமுனிவன் சொல்லுகின்றான், நான் என்ன பொருள் தேவைப்பட்டாலும் என்னை யார் நான் எப்பொழுது அழைத்தாலும் எனக்கு உதவியாக வர வேண்டும். நிச்சயமாக நாரதவால் முனிவன் இந்த விஷயத்தில் தடைவிடவே கூடாது. ஆமா. அப்படி என்று இவர் இங்கே சொல்லிவிட்டு ஹரிச்சந்திர நாட்டுக்கு வருகின்றார். ஹரிச்சந்திர நாட்டுக்கே வந்தான் விஸ்வாமித்திர மாமுனி. விஸ்வாமித்திர மாமுனியை கண்டவுடனே ஹரிச்சந்திர மன்னன் ஓடோடி மன்னன் உபசரித்தார். சுவாமி வாருங்கள், சுவாமி வாருங்கள், வாருங்கள். என்னுடைய நாட்டுக்கு உங்களுடைய கால்பாதம் பட வேண்டும் என்று எவ்வளவோ கொடுத்து வைப்பிருந்திருக்கிறது போல் இருக்கிறது. பாருங்கள் சுவாமி, அமருங்கள் சுவாமி. அப்படி என்னை தாங்களே நாடி வர வேண்டும். நீங்கள் சொல்லியிருந்தால் நானே உங்களை வந்து பார்த்திருக்க மாட்டேனா? ஹரிச்சந்திரா, உன்னை நான் நாடி வந்த காரணம் என்னவென்று தெரியுமோ? என்ன? உன்னிடத்தில் சிறு உதவியாக தேடி வந்தேனடா. சுவாமி, என்னிடத்தில் நீங்கள் உதவிக்கு வந்தீர்களா? ஆமா. உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி. ஹரிச்சந்திரா, நான் ஒரு யாகம் வளர்ப்பதாக இருக்கின்றேன். சரி, காரணம் என்ன தெரியுமா? என்ன? நாட்டு நலனுக்காக
நான் ஒரு யாகம் வளர்க்கலாம் என்று இருக்கின்றேன். சரி, அந்த யாகத்துக்கு சிறு பொருட்கள் தேவைப்படுகிறது. அப்போது அப்படி விஸ்வாமுத்திர மன்னன் விஸ்வாமுத்திர மாமுனி மன்னனை வார்த்தை சொல்லுகின்றான். என்ன? யாகத்துக்கு பொருள் கேட்க பொருள் கேட்க யாகத்துக்கு பொருள் கேட்க ஹரிச்சந்திரா வந்தேனடா வல்வேனடா யாகத்துக்கு பொருள் கேட்க பொருள் கேட்க யாகத்துக்கு பொருள் கேட்க வந்தேனடா ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா என்ன பொருள் வேண்டும் என்று ஹரிச்சந்திரன் கேட்டபோது அப்பொழுது விஸ்வாமுத்திரன் அவனேது சொல்லுவாரா மன்னனோட சொல்லை கேட்டு மன்னனோட சொல்லை கேட்டு மனமகிழ்ந்து விஸ்வாமுத்திரர் இப்படி பார்த்தான் ஹரிச்சந்திர மன்னன். விஸ்வாமித்திர மாமுனிவன் சொல்லுகின்றான். என்ன சொல்லுங்க? ஹரிச்சந்திரா, ஐயா, யாகத்துக்கு கொஞ்சம் பொருள் வேண்டும் அப்பா. இருக்கட்டும் சாமி, எவ்வளவு அதான் உன்னிடத்தில் கேட்டு பார்க்கலாம் என்று வந்தேன். இருக்கட்டும் சாமி, உங்களுக்கு எவ்வளவு பொருள் வேண்டுமோ நான் அதை கொடுக்க தயாராக இருக்கிறேன் சுவாமி. உங்களுக்கு யாகத்துக்கு தானே பொருள் வேண்டும். ஆமா, எதை கேட்டாலும் நான் தருகிறேன் சுவாமி. எவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேளுங்கள், அப்படியே கொடுக்கிறேன். எப்பா எனக்கேற்ற பொருள் தானே. ஆமா, ஒரு வட்ட பாறையிலே பட்டத்து யானை கொண்டு நிறுத்தி அந்த யானைக்கு மேலே ஒரு பாகனை கொண்டு நிறுத்தி அந்த பாகனின் கையிலே ஒரு கவல் கண்ணை கொடுத்து அந்த கல்லை தூக்கி அவன் மேலே போடும் பொழுது அந்த கல்லானது கீழே வந்த பட்டு எவ்வளவு தூரம் எழும்புகிறதோ அதுக்கு ஏற்றவாறு எனக்கு நீ பொருள் தர வேண்டும் அப்பா. அப்படியே ஆகட்டும் என்று இப்போதே எடுத்து செல்லுங்கள் என்று ஹரிச்சந்திர மன்னனானவன் சொல்லும் போது கௌசிக மாமுனி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? ஹரிச்சந்திரா, நீ தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டாய். ஆனால் என்ன இப்பொழுது எனக்கு அந்த பொருள் இப்பொழுது தேவையில்லையா? யாகம் வளர்ப்பதற்காக எல்லாம் தயாராகிவிட்டு அப்போது உன்னிடத்திலே வந்து அந்த பொருளை பெற்றுக் கொள்கிறேன். சரி சுவாமி, அப்படி என்று அப்படி அந்த விஸ்வாமுத்திரன் கேட்ட பொருள் அத்தனையும் பெருவொரு கெட்டாக முடிச்சு செய்து களஞ்சியத்தில் போட்டு வைத்திருந்தான். அப்படி அவன் அங்கு இருக்கும் பொழுது விஸ்வாமுத்திர மாமுனிவன் 2 கண்ணீர்களை வரவழைத்தான். அம்மா, அது விஸ்வாமுத்திர மாமுனிவன் இங்கு இருக்கும் பொழுது பார்த்தான் எப்படி நாமல் இந்த ஹரிச்சந்திர மன்னனை பொய் சொல்ல வைக்க முடியும் அப்படி என்று சொல்லி பல மிருகங்களை வரவழைத்தான். அப்படி ஓடோடி மன்னனானவள் விஸ்வாமித்திர மாமன்னன் அழைக்கின்றார். பறவைகளே பறவைகளே பறந்து வாருங்கள், பறவைகளே பறவைகளே பறந்து வாருங்கள், பாரமன்னன் அழைக்கின்றேன் ஓடி வாருங்கள். பறவைகளே பறவைகளே பறந்து வாருங்கள், பறவைகளே பறவைகளே பறந்து வாருங்கள், பாரகரும் அழைக்கின்றேன் ஓடி வாருங்கள். கரடிகளே கரடிகளே ஓடி வாருங்கள், கரடிகளே கரடிகளே ஓடி வாருங்கள், விஸ்வாமித்திரன் அழைக்கின்றேன் ஓடி வாருங்கள். விஸ்வாமித்திர மாமுனிவன் மிருகங்களை வரவழைத்து, அப்பா மிருகங்களே, ஐயா நீங்கள் சென்று அயோத்தியா நாட்டுக்கு உட்பட்ட அங்க இருக்கக்கூடிய
தஞ்சை புஞ்சை தோட்டத்தை எல்லாம் அழித்து விட்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் என்று அந்த பறவை இனங்கள், கரடி இனங்கள் எல்லாம், மிருகங்கள் எல்லாம் ஹரிச்சந்திர மன்னனுடைய ஆட்சிக்குட்பட்ட சம்சாரிகள் செய்து வைத்த நஞ்சபுஞ்சி தோட்டத்தை எல்லாம் அதம் செய்து வருகிறது. இதை பார்த்தார் சம்சாரிமார்கள், மன்னிடத்திலே வந்து சுமரையும் விட்டார்கள். அப்படி சம்சாரிமார்கள் எல்லாம் வந்து குடிமக்கள் ஹரிச்சந்திரன் முன்பிலே வந்தார்கள். வந்து பகுடமுடி ராஜமன்னனை பார்த்தார்கள். மன்னாவே ராஜமன்னா, மகுடமுடி தரித்தவரே, மன்னாவே ராஜமன்னா, மகுடமுடி தரித்தவரே, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நலம் கேடாய் ஆச்சுதையா, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நலம் கேடாய் ஆச்சுதையா, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நலம் கேடாய் ஆச்சுதையா, நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நலம் கேடாய் ஆச்சுதையா என்று சொல்லி மக்கள் எல்லாம் மன்னனிடம் சொன்னபோது, என்று சொல்லி மக்கள் எல்லாம் மன்னனிடம் சொன்னபோது, அந்த வார்த்தை காதல் கேட்டு ஹரிச்சந்திர மன்னனுமோ, அந்த வார்த்தை காதல் கேட்டு ஹரிச்சந்திர மன்னனுமோ அப்படி பார்த்தார்கள். சம்சாரிமார்கள் நாட்டு மக்கள் எல்லாம் வந்து மன்னாதி மன்னனிடத்திலே வந்தடி தொழுதார்கள். ஐயா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தஞ்சை புஞ்சை தோட்டமாந்து வைத்திருந்தோம் அண்ணா. வன மிருகங்கள் தோட்ட கிருஷி எல்லாம் அழித்து விட்டது. சரி, நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி அடிதொழுது நின்றார்கள். வார்த்தை கேட்டு ஹரிச்சந்திரன் சொல்லுகின்றான் மந்திரகிரி அளித்து. சத்தியகீர்த்தி வரவழைத்தான். சத்தியகீர்த்தி, நம்ம கானகத்தை சென்று வேட்டையாடி வன மிருகங்களை கொண்டு விட்டு வந்து விடுவோம் அப்படி என்று சொல்லி மன்னனும் மௌனமாக புறப்பட்டார்கள். புறப்பட்டு கானகத்திலே வந்து கூடாரம் சமைத்து மன்னன் வேட்டையாடி தகனமுற்றி இருந்தான். அப்போது வன மிருகங்கள் எல்லாம் அம்புக்கு இறைப்பட்ட மிருகங்கள் மாமுனிவரிடத்திலே வந்து சொல்லுகிறது, என்ன சுவாமி, எங்களை ஹரிச்சந்திரன் பாதிவரை கொண்டு விட்டான், பாதிவரை ஈட்டியால் எங்களை வதை செய்து விட்டான் சுவாமி, வதைத்து விட்டான், கொண்டு விட்டான் என்று வந்து சொல்லுகின்ற இந்த மனமிருகங்கள் எல்லாம். அப்போது ஹரிச்சந்திர மன்னன் அது 2 கண்ணீர்களை பிறவி செய்தார். 2 கண்ணீர்களை பிறவி செய்து சொல்லுகின்றான், அம்மா கண்ணீர்களை, நீங்க சென்று ஹரிச்சந்திர மன்னன் கானகத்தில் கூடாரம் சமைத்திருக்கின்றார், நீங்க சென்று ஹரிச்சந்திர முன்பதாகவே ஆடி பாடுங்கள். அப்படியே ஆகட்டும். பரிசு கொடுப்பான். பரிசு கொடுத்தால் பூச்சக்கர குடை வேணும் என்று கேளுங்கள். பூச்சக்கர கொடையை கேளுங்கள். சரி, அப்படி அவன் தரவில்லை என்று சொன்னால் எங்கள் 2 பேரையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேளுங்கள். சரி, அப்படி கேட்டு பாருங்க என்று அவர்களை அனுப்பி வைத்தார். 2 பேருமாகவே சென்று ஹரிச்சந்திரன் முன்பதாக ஆடி பாடினார்கள். பாடினார்கள், கூத்தாடுகின்றார்கள் 2 கன்னி பெண்களும். அப்படி இந்த 2 பேரும் மன்னன் முன்பிலே நாட்டியமாட இதை கண்டு கழித்துக் கொண்டிருந்த ஹரிச்சந்திர மன்னன் நாட்டியம் முடிந்தது. பெண்கள் வரவழைத்தார். ஆமா பெண்களை, கானகத்திலே வந்தீர்கள், நல்ல முறையிலே நாட்டியம் ஆடினீர்கள், நல்லா ஆடினீங்கம்மா. அம்மா, உங்களுக்கு என்ன பரிசு பொருள்? இதோ 2 பொற்களிகள் இருக்கிறது, நீங்கள் பரிசாக எடுத்து சொல்லுங்க என்று கொடுத்தா. அப்போது அந்த பெண்களில் ஒருத்தி சொல்லுகின்றாள், ஐயா, இந்த பொற்களிகள் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. இதுக்காக நாங்க ஆடல சாமி. ஆமா, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கும் பூச்சக்கர கொடை. அம்மா, என்ன கட்டில் பூச்சக்கர கொடையா? அது எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அது என்னுடைய நாட்டு மக்களுக்கு சொந்தப்பட்டது. அது என்னால் தர முடியாதம்மா. ஆமா, கொடுக்கவே முடியாது ஐயா. பூச்சக்கர கொடையை கேட்டோம், நாட்டு மக்களுக்கு என்று சொல்லிவிட்டீர்கள். சரி, அப்படியானால்
எங்கள் இருவரையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்களேன். அடியே சத்தியகீர்த்தி, என்னடா இது, இரண்டு பெண்கள் என்னவோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் இரண்டு பேரும் போக சொல்லு என்று சொன்னார். அனுப்பிவிடு. ஹரிச்சந்திர மன்னன் கோபம் கொண்டவுடனே சத்தியகீர்த்தி ஓடோடி, அடியே புலச்சியர்களே போங்கடி வேளையிலே என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். விஸ்வாமித்ரன் மாமுனிவரிடத்தில் இரண்டு பேர்களும் ஆடைகளை கிழித்துக் கொண்டு மன்னன் விஸ்வாமித்ர மன்னன் முன்னிலை வந்து சொன்னார்கள். சுவாமி, ஐயா பார்த்தீர்களா, நீங்கள் கேட்டது போல் பூச்சக்கர கொடியை கேட்டோம். என்ன சொன்னான்? கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இரண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளுங்கோ என்று சொன்னோம். அதற்கு அவன் என்ன சொன்னான்? அடித்து உதித்து வெளியிலே துரத்தி விட்டான். சுவாமி, அவ்வளவு தூர் வந்து விட்டதா அந்த ஹரிச்சந்திர மன்னனுக்கு? அப்போது நாட்டிலே மன்னன் ஹரிச்சந்திர வந்திருக்கும் போது மறுநாள் விழுதி விடிந்தது. விஸ்வாமித்ர மாமுனிவர் என்ற தெய்வ கன்னியர்களை கூட்டி வருகின்றார். அப்போது விஸ்வாமித்ர மாமுனிவனை பார்த்தவுடனே ஹரிச்சந்திரன் ஓடோடி தன்னுடைய கால் பாதத்தை தொட்டு வணங்க போகும் பொழுது தன்னுடைய காலாலை வைத்து தள்ளினா. அட்டே ஹரிச்சந்திரா, டேய், இந்த பெண்கள் உன்னுடைய முன்பிலே வந்து நாட்டியம் ஆடினார்களா? ஆட்டத்தை கண்டு கழித்தாயா? அவர்களுக்கு என்ன கொடுத்தாய்? பரிசு கொடுத்தேன் சுவாமி. அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்னுடைய பூச்சக்கர கொடியை கேட்டார்கள் சுவாமி. நீ அதற்கு என்ன சொன்னாய்? என்னுடைய மக்களுக்கு உரிமைப்பட்டது என்று சொல்லிவிட்டேன் சுவாமி. அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்படி என்றால் எங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நீ அதற்கு என்ன சொன்னாய்? எப்படி சுவாமி முடியும், எப்படி முடியும் என்னால்? அப்போது ஹரிச்சந்திர மன்னன் சொல்லுகின்றார், அந்த பெண்கள் திருமணம் முடிக்க சொன்னார்கள் சுவாமி. ஆனாலும் நான் எப்படி சுவாமி திருமணம் செய்ய முடியும்? ஏனடா சுவாமி, அந்த பெண்களுக்காக கண்ணை கேளும் தருவினையா, தருவினையா, கண்ணை கேளோ தருவினையா, மண்ணை கேளோ தருவினையா, தருவினையா, மண்ணை கேளோ தருவினையா, தருவினையா, மண்ணை கேளோ தருவினையா, மண்ணை கேளோ தருவினையா, தருவினையா, பொண்ணு கேளும் தருவினையா, தருவினையா, பொன்னை கேளோ தருவினையா, அந்த புலச்சியேறை மனைவினையா, மனைவினையா. கண்ணை கேளுங்கள் தருகிறேன், மண்ணை கேளுங்கள் தருகிறேன், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொன்னை கேளுங்கள் சுவாமி தருகிறேன். ஆனால் புலச்சியரை மணக்க மட்டும் என்னால் முடியாது சுவாமி, என்னிடத்தில் செய்ய சொல்லாதீர்கள். ஹரிச்சந்திரா, அடே ஹரிச்சந்திரா, என்ன சொன்னாய்? மண்ணை கேளுங்கள் தருகிறேன், கண்ணை கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்கின்றாய். உன் கண் எனக்கு எதற்கடா? ஹரிச்சந்திரா, ஐயா, பொன்னை கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்னாயே, அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டை இந்த பெண்களுக்கு கொடுத்து விடேன் சுவாமி. என்னுடைய நாடா? ஆமா சுவாமி, வார்த்தைக்காக கண்ணை கேளுங்கள், பொன்னை கேளுங்கள், மண்ணை கேளுங்கள் என்று சொன்னதற்கு என் நாட்டையே கேட்டு விட்டீர்கள். ஆமா ஐயா, இதோ வைத்துக் கொள்ளுங்கள், நாடுதானே. அப்படி என்று சுவாமி, என்னுடைய நாட்டை இரண்டு கண்களாக நினைத்து நான் வாழக்கூடிய நான் என் கண்களையே உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. என்னுடைய நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பாதகம் வராமல் நீங்கள் தான் என்னுடைய நாட்டு மக்களை காத்துக்கொள்ள வேண்டும் சுவாமி. ஹரிச்சந்திரா, நாட்டை கேட்டேன் தந்தேன் என்று சொல்லிவிட்டாய். ஆமா, நாட்டை நான் கேட்டேன், வைத்துக் கொள்ளுங்கள் என்று நீயும் சொல்லிவிட்டாய். இது நாம் இருவருக்கும் தானே தெரியும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய நாட்டிலே உள்ள சபையை கூட்டி நாட்டின் சபை கூடி அத்தனை முனிமார்கள் மன்னர்கள் நிறைந்த இடத்திலே வைத்து இந்த நாட்டை எனக்கு தாரை வார்த்து கொடுடா. அப்படியாகட்டும் சுவாமி. அப்படி என்று கேட்டவுடனே சத்தியகீர்த்தி மந்திரியானவள் நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் வரவழைத்தார். கடல் ஒலி போலே முரசடித்து கூட்டினார்கள் மக்களை. ஆமா, மன்னர்கள் மந்திரி முரசானது முழங்க நாட்டின் சபையானது கூடியது. சபையினர்கள் கூடியிருக்கும் சபையிலே ஹரிச்சந்திர மன்னன் சரிதான் தன்னுடைய மகுட முடியை கலத்தி
அந்த விஸ்வாமித்திர மாமுனிக்கு என்று தாரை வார்த்து கொடுத்தான். அப்போது நாட்டு மக்களை பார்த்து சொல்லுகிறான், என்ன என்னுடைய இந்த செல்வங்களை இவ்வளவு நாள் எவ்வளவு எனக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து நாட்டில் நான் வாழ்ந்து வந்தேனோ, ஆமா, அதே போல இன்று முதல் உங்களை எல்லாம் விஸ்வாமித்திர மாமுனிவர் பார்த்துக் கொள்வார். ஆமா, எனக்கு நீங்கள் என்ன மரியாதை செய்தீர்களோ, ஆமா, அதே போல் விஸ்வாமித்திர மாமுனிவரத்தில் நல்லதாகவே வாழ்ந்து வர வேண்டும். ஆமா, நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படி நாட்டை தாரை வார்த்து கொடுத்து விட்டு கிளம்புகின்றான். அப்பொழுதுதான் சொல்லுகின்றான் விஸ்வாமித்திரன், என்ன ஹரிச்சந்திரா, நாட்டை வேண்டாம் என்று கானகத்துக்கு செல்கின்றாய். உண்மைதான் ஹரிச்சந்திரா, என்ன நீ அணிந்திருக்கும் பொன் பணிகள் ஆடை அத்தனையும் இந்த நாட்டுக்கு சொந்தப்பட்டது. உண்மைதான், அத்தனையும் களைச்சு விட்டு செல்லடா என்று சொன்னார். எல்லாம் கலத்தி அப்படி உன்னை சொன்னவுடனே அப்படி பொன்பணிகள் எல்லாம் கலற்றி நாட்டிலே வைத்து விட்டு அப்படி காவி வேஷ்டி தாழ்ந்தரித்து மன்னன் நந்த ஹரிச்சந்திரன் காவி வேசி தாண்டரித்து மன்னன் அந்த ஹரிச்சந்திரன் சந்திரமதி பெண்ணாளோடு வாரானே ஹரிச்சந்திரன் தன்னுடைய மகனாரை கூட்டி வாரான் ஹரிச்சந்திரன் மன்னனானவன் காவி வேஷ்டி உடைதரித்தே சந்திரமதி பெண்ணையும் கூட்டிக் கொண்டு லோகிதாசனையும் கூட்டிக் கொண்டு வெளியிலே புறப்பட்டார். அப்போது விஸ்வாமித்திரன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஹரிச்சந்திரா, சுவாமி, நாட்டை நாட்டு மக்களுக்கு என்று எனக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டாய். ஆமா, ஆமா, அன்றைக்கு யாகத்துக்காக கொஞ்சம் பொருள் உன்னிடத்தில் கேட்டேனே. ஆமா சுவாமி, எப்படி தரப்போகிறாய்? நீங்கள் கேட்ட பொருட்களை எடுத்து தனியாக ஒரு முடிச்சாக கட்டி களஞ்சியத்தில் வைத்திருக்கிறேன், எடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. ஹரிச்சந்திரா, ஐயா, அறிவிருக்கிறதா உனக்கு? என்ன ஹரிச்சந்திரா, நாட்டை நீ தாரை வார்த்து கொடுத்தாயே, ஆமா, அப்பொழுது நாட்டில் இருப்பது அத்தனையுமே எனக்கு தான் சொந்தம். சரிதான். ஆமா, அதுக்கப்புறம் எப்படி என்னுடைய பொருளை நீ கொடுக்க போகின்றாய்? சரி, அந்த பொருள் இல்லை என்று சொல்லிவிடப்பா, நான் கேட்க மாட்டேன். எப்படி சுவாமி சொல்வது? தாங்களுக்காக எல்லா பொருளையும் நான் ஒதுக்கி வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது எல்லாம் எனக்கு தான் சொந்தம் என்று சொல்லுகின்றீர்கள் ஐயா. எப்படியாவது நான் உங்களுக்கு இந்த கடனை தருகின்றேன் சுவாமி, எப்படியாவது தருகின்றேன். இல்லை என்று மட்டும் என் வாயிலிருந்து வருவதற்கு நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆமா, எப்படி அது தருகிறேன் என்று சொல்கின்றாய்? எத்தனை நாட்களுக்குள்ளதாக கொடுப்பாய்? சுவாமி, சுவாமி, எண்ணி 48 நாட்கள் அதற்குள்ளாக உங்களுக்கு தரக்கூடிய பொருளை சத்தியமாக தந்து விடுவேன். அப்படிதானே? உண்மைதான். நான் ஏதாவது ஒரு ஆளை அனுப்பி வைப்பேன், அந்த ஆளிடத்தில் என்னுடைய பொருளை கொடுத்து விடு. அப்படியே ஆகட்டும் ஐயா. அப்படி என்று மன்னன் ஹரிச்சந்திரன் சத்தியகீர்த்தி மந்திரியோடு அப்படி நாட்டை விட்டு வெளியிலே புறப்பட்டு வந்தார்கள். ஆமா, அப்போது கண்ணீர் மல்க நாட்டு மக்கள் எல்லாம் ஹரிச்சந்திரனை பார்த்தார்கள். அப்படி ஹரிச்சந்திர மன்னன் எவ்வளவோ ஒரு கஷ்டமானது பட்டு வரும் பொழுது பார்த்தான். ஹரிச்சந்திர மன்னன் நினைக்கின்றான்,
எவ்வளவோ ராஜ்யமாகவே இருந்து நம்ம நாட்டு மக்களோடு வாழ்ந்து வந்தோம். எவ்வளவு சந்தோஷமாக நான் யாருக்கு என்ன பாவம் செய்தவென்றே தெரியவில்லையே. என்னுடைய நாட்டு மக்களுக்கும் ஒரு விதிக்கேடாக இருக்கிறது. நான் அவர்களை பெண்ணு செல்ல வேண்டும் என்று அப்படி என்று ஹரிச்சந்திர மன்னன் நடக்கின்றான். கொஞ்ச இடம் நடந்து வந்தார்கள். நடந்து கொண்டே அப்போது பார்த்தால் லோகிதாசன் சந்திரமதி இடத்திலே வந்தா. அப்படி அம்மா 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 இன்னும் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் அம்மா? இருக்கட்டும் அப்பா, என்ன நடந்து கொண்டே அப்பா. அம்மா இன்னும் சிறு தூரம் தான் நடக்க வேண்டியிருக்கிறது. சிறு கால வழி தூரம் சொல்ல வேண்டும் மகனே. அம்மா நீங்கள் சிறு தூரம் தான் நடக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். ஆமா அம்மா காலதுதான் வலிக்குதம்மா வலிக்குதம்மா என்னுடைய தாயாரே தாயாரே அம்மா தாயாரே காலதுதான் வலிக்குதம்மா வலிக்குதம்மா காலதுதான் வலிக்குதம்மா வலிக்குதம்மா என்னுடைய தாயாரே தாயாரே அம்மா தாயாரே பூப்பறியும் காலதிலே காலதிலே பூப்பறியும் காலதிலே காலதிலே பொக்களங்கள் கட்டுதம்மா கட்டுதம்மா அம்மா கட்டுதம்மா எனக்கு கால்கள் எல்லாம் நோகுதம்மா. சற்று கூட என்னால் நடக்கவே முடியாது. பொரியும் கால்களிலே பொப்பளங்களாக கட்டியிருக்கிறதம்மா. அப்படி என்னை சற்று தூரம் எடுத்து செல்வீர்களா தாயே? அப்படி என்று லோகிதாசன் சொன்னவுடனே சந்திரமதி வெண்கொடியாள் அப்படி ஆண்டவனே மதுரை நினைத்தாள். ஆமா எத்தனையோ பிறவி பெற்று வாழ்ந்திடும் தீமையெல்லாம் எத்தனையோ பிறவி பெற்று வாழ்ந்திடும் தீமையெல்லாம் எப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் தொலைத்து விட்டு எத்தனையோ பிறவி பெற்று வாழ்ந்திடும் தீமையெல்லாம் எத்தனையோ பிறவி பெற்று வாழ்ந்திடும் தீமையெல்லாம் எத்தனையோ இப்பிறவி பெற்று கொண்டே எனக்கு இனி பிறவி எத்தனையோ பிறவி பெற்று வாழ்ந்திடும் தீமையெல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் தொலைத்து விட்டே. எனக்கு மிகவும் காலெல்லாம் நோகிறது என்று லோகிதாசன் சொல்ல அப்படி சந்திரமதி நினைக்கின்றால் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் இறைவா? அப்படி எவ்வளவோ கோடி கோடி காலம் ஒரு பெண்ணானவள் படவிட கனவு கஷ்டங்களை எல்லாம் நான் இப்பொழுதே பட்டு தீர்த்து விட்டேன். இனிமேல் எனக்கு பிறவி கடன் ஒன்று இருக்கும் என்று சொன்னார். அந்த பிறவி கடனே வேண்டாம் என்று கேட்டாள் சந்திரமதி. அப்பொழுது அப்படி இவர் தூரம் நடந்து வந்தார்கள். சற்று தூரம் நடந்து வந்தவுடனே ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி சொல்லுகின்றார், சந்திரமதி உனக்கும் கால்கள் எல்லாம் நோகும்.
சந்திரமதி சற்று நேரம் இருந்து அப்புறம் நாமல் எழும்பி செல்லலாம் என்று இவர்கள் இங்கே கானகத்திலே இவர்கள் இருக்கும்போது அப்போது லோகிதாசன் சந்திரமதி பார்த்து சொல்லுகின்றான், என்ன அம்மா, கானகத்திலே நாமல் வழி நடந்து வந்தோம் அல்லவா? ஆகையினால் தண்ணீர் தான் தவிக்குதம்மா, தாக வீடாய் தீர்க்க வேணும், தண்ணீர் தான் தவிக்குதம்மா, தாக வீடாய் தீர்க்க வேணும் என்று சொல்லிலோ ஈராசம் எங்கி எங்கி தானழுதா, அவள் தானழுதான், எங்கி எங்கி தானழுதா, தவிக்குதம்மா என்று சொல்லி வேணும், தண்ணீர் தான் தவிக்குதம்மா, தாக வீடாய் தீர்க்க வேணும் என்று சொல்லி யோகிதாசல் ஏங்கி ஏங்கி தானழுதா, அவன் தானழுதா, ஏங்கி ஏங்கி தானழுதா, எந்தனக்கு வசியதும் தாயாரை பொறுக்கவில்லையே, வயிற்று பசி அதிகமாக தாயாரே இருக்குதம்மா, அம்மம்மா தாயாரே இருக்குதம்மா, எனக்கு மிகவும் வயிற்று பசியாக இருக்கிறது. கானகத்திலே நடந்து வந்த காரணமாக அப்படியே தண்ணீர் தாகமாகவும் இருக்கிறது அம்மா. அம்மா எங்கேயாவது கொஞ்சம் தண்ணீர் மட்டும் கோரி தர சொல்லுங்களேன். அப்படி இவர்கள் கானகத்திலே இருந்து இருக்கும் போது விஸ்வாமித்திரரின் சூழ்ச்சியாலே என்ன நடக்கிறது? அசுரகுலத்தின் குருவாகிய சுக்ராச்சாரியாரை அழைத்து சொல்லுகின்றார். ஐயா சுக்ராச்சாரியாரே, கானகத்திலே ஹரிச்சந்திரன் இருக்கின்றான், அவனிடத்திலே சென்று நான் சொன்னதாக எனக்கு தரக்கூடிய முதலை கேட்டு வாங்கி வாருங்கள் அப்படி என்று ஆள் அனுப்புகின்றார். அவர் நட்சத்திரையராகவே வருகின்றார். ஆமா, அப்படி நட்சத்திரையராக வந்து கானகத்திலே இவர் இருக்கும் பொழுது அப்படி வந்து கேட்கிறார், டே யாரடா ஹரிச்சந்திரன்? இதானா? ஆமா, அந்த விஸ்வாமித்திர மாமனுக்கு ஏதோ கொஞ்சம் பொருள் கொடுக்கணுமாமே. ஆமா, இருக்குதா? ஐயா அவருக்கு பொருள் கொடுக்க வேண்டும். ஆமா, நீங்கள் யார் ஐயா? அவர் என்னதான் அனுப்பி இருக்கிறாரு. அப்படியா? என்ன பொருள் கொடுடா, நான் போகணும், எனக்கு நேரமாகுது. ஐயா என் பேர் என்ன தெரியுமா? நான் தான் நட்சத்திரையர். அப்படியா? ஆமா, ஐயா பொருள் வாங்கி வர வேண்டும் என்று என்னை அனுப்பி இருக்கிறார் அந்த விஸ்வாமித்திரர். அப்படி என்று சொன்ன உடனே சொன்னபோது வார்த்தை கேட்ட ஹரிச்சந்திரன் சொல்லுகிறார், சுவாமி சற்று நாள் எங்களோடு எங்கு வந்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு பொருளை கொடுக்கிறேன் என்று சொன்னார். சற்று நாள் உன்னோடு நான் வர வேண்டுமா? எப்படி? அடே ஹரிச்சந்திரா, இது நன்றாக இருக்கிறதடா. அதானே, உனக்கு இந்த மாமுனிவன் உன்னிடத்திலே பொருளை வாங்கி வா என்று சொன்னார். பொருளை வாங்க வந்திருக்கின்றேன், தர வேண்டியதுதானே? இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டியதுதானே? அது எப்படி? ஏனடா எனக்கு சோதனையாக தருகின்றாய்? ஐயா, காசிமா நகர வரும் என்னோடு வாருங்கள், வந்தவுடனே நான் உங்களுக்கு பொருளை கொடுத்து விடுகிறேன். காசிக்கா? ஹரிச்சந்திரா, நான் காசிக்கு உன்னோடு வர வேண்டுமா? காசிக்கு இல்லப்பா, காசிமா நகரம் வர வேண்டும். காசிக்கு போனா அங்க மோட்சம் கிடைக்கும். காசிமா நகரத்துக்கு தானே? அடே ஹரிச்சந்திரா, என்ன இங்க இருந்து அங்கெல்லாம் வர முடியாதடா. உனக்கு வேண்டுமென்றால் இந்த முள்ளிலும் மண்ணிலும் என்னால் அங்க இருந்து அங்க வர நடந்து வர முடியும் நினைச்சியா? நான் வரமாட்டேன்டா. ஐயா என்னோடு நீங்கள் என்னோடு காசிமா நகரத்துக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் முனிவருக்கு தரக்கூடிய பொருளை அங்கு சென்று எப்படியாவது உங்களிடத்தில் தந்து விடுவேன். சொன்னால் நீ என்னை தூக்கி செல்வாயா?
தூக்கித்தானே செல்ல வேண்டும். தூக்கி செல்கிறேன் அப்படி என்று அப்படி அந்த நட்சத்திர ஐயரோடு ஆமா ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியுமாகவே அப்படி காடு வனங்கள் எல்லாம் தான் கடந்து கொஞ்ச தூரம் வந்த உடனே ஆமா அந்த நட்சத்திர ஐயர் சொல்ற, ஹரிச்சந்திரா உனக்கு ரொம்ப வயிறு பசியா இருக்குடா, ஏதாவது கறி கானகத்துல காய்கறி பறிக்க கூட அப்படி என்று சொன்ன உடனே நட்சத்திர ஐயரை கீழே இறக்கி வைத்து விட்டு கானகத்திலேயே ஆங்காங்கே சென்று பழக்களை எல்லாம் பறக்கி வருகின்றாரா. பறித்து கொண்டு கொடுத்தா நட்சத்திர ஐயர் வசியமர்ந்து வந்தார்கள். அப்போது லோகிதாசன் தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று தண்ணீரானது கேட்டார். நட்சத்திர ஐயரோ அவன் வாங்கி பறித்து கொண்டிருந்த தண்ணீரை வாங்கி கீழே சிந்தி விடுகின்றார். அப்படி இவர்கள் இரண்டு பேருமாகவே வழி நடந்து 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 அன்புடனே வந்தார்கள். அப்படி அன்புடனே வந்து இவர்கள் இங்கே இருக்கும் போது வழியான வழிகள் எல்லாம் வனாந்திரம் தாண்டி காசிமா நகரத்துக்காகவே வந்து சேர்ந்தார்கள். சரிதான், காசிமா நகரத்திலே வருகின்றார்கள். ஆமா, காசிமா நகரம். அப்போது நட்சத்திர ஐயர் கேட்கின்றார், ஹரிச்சந்திரா, காசிமா நகரத்துக்கு சென்றால் உங்களுடைய பொருளை தந்து விடுவேன் என்று சொன்னாயே, உண்மைதான். காசிமா நகரமும் வந்தோம், எப்படியடா என்னுடைய பொருளை தரப்போகிறாய்? கொடுக்கின்றேன் சுவாமி. அப்போது காசிமா நகரத்தை வந்து தீர்த்தமாடி அவர் அங்கே இருக்கும் பொழுது காசிமா நகரத்துல ஏதாவது விலையேற்ற பொருளுக்கு என்று சொன்னார். காசிமா நகரத்திலே ஒரு பொருளை விலை கூற வேண்டுமே என்று சொன்னால் அவர்கள் அந்த விலை எந்த பொருளுக்கு விலை கூறுகிறோமோ அதன் மேலே பச்சை புல்கட்டை தூக்கி வைத்து விட்டு விலையோ விலை என்று கூறுவார்களா. ஆமா, தெருவோடு சத்தம் போடுவாங்க, விலையோ விலை, விலையோ விலை என்று. ஆமா, அதை தேவைப்பட்டவர்கள் வந்து அதற்கு வேண்டி அவர்கள் கேட்கப்பட்ட பொருளை கொடுத்து விட்டு வாங்கி செல்வதுதான் வழக்கம். ஆமா, இதே போல ஹரிச்சந்திர மன்னன் காசிமா நகரத்திலே வந்து இதை பார்த்து நினைக்கின்றான், என்ன நட்சத்திர ஐயருக்கோ பணம் கொடுக்க வேண்டும். ஆமா, இல்லை என்று கூற முடியாது. சொன்னால் நம்முடைய வாக்கு கெட்டுவிடும் அல்லவா. ஆமா, நம் வாய்மைக்கு இழப்பு வந்துவிடும் என்று நினைக்கின்ற இந்த ஹரிச்சந்திர மன்னனானவன் நினைக்கின்றான். ஆமா, நம்முடைய மனைவியை விட்டாவது நமது குழந்தையை விட்டாவது என்ன செய்வது யாது செய்வது என்று தெரியாமல் ஹரிச்சந்திர மன்னன் வாடி நிற்கும் போது சந்திரமதியானவள் சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறாள்? சுவாமி, நட்சத்திர ஐயரே பொருள் வேண்டும், பொருள் தா என்றல்லவா கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆமா ஐயா, இந்த காசிமா நகரத்திலே என்னை விற்று முனிவருக்கு கொடுக்கக்கூடிய பொருளை கொடுத்து விடுங்களே அப்படி என்று சொல்லி காசிமா நகரத்திலே அந்த சந்திரமதி பெண்ணின் தலையிலே பச்சை புல்கட்டை எடுத்து வைத்து விலை வேணுமோ விலை, விலை வேணுமோ விலை என்று சத்தமிட்டா. சத்தமிடும் பொழுது இவர்களை விலைக்கு வாங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி காலக்கண்டையன் வருகின்றார். காலக்கண்டையனானவள் காசி மன்னனுக்காகவே இவனான ஏவல் வேலை செய்வதற்கு இவர்களை விலைக்கு வைக்கணும் என்று வருகின்றார். சரிதான், அவனுடைய வேலையோ. ஆமா, இந்த பொண்ணு என்ன விலை? ஐயோ, எனக்கு விலை வேணும். எவ்வளவு தெரியுமா? அதாவது ஒருவன் யானை மீது ஒரு பட்டத்து யானையை பட்டத்து யானையின் மேலே ஒரு பாகனை நிப்பாட்டி பாகனின் கையிலே கவன் கல்லை கொடுத்து அந்த கவன் கல்லை ஆகாயத்திலே விட்டெறிந்து சரி பாறையிலே பட்டு கல் எவ்வளவு தூரம் உயர்கிறதோ ஆமா அவ்வளவு பொருள் தேவைப்படுகிறது. அப்படியா? ஆமா. சரி அம்மா, அந்த பெண்ணு மட்டுமா அந்த பையன் கூடவா? பொண்ணு மட்டும்தான் சாமி, பையனையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்ன உடனே அந்த பொருளை நான் கொடுக்கிறேன் என்று காலக்கண்ட ஐயன் இவளை விலைக்கு வாங்கி சென்றார். ஆமா, அப்பொழுது பார்த்தால் சந்திரமதி பெண்கொடியை. சந்திரமதி, என்னை திருமணம் முடித்து நீ எவ்வளவோ சந்தோஷமாக வாழ்ந்து வரலாம் என்று வைத்திருக்கலாம். ஆனால் உனக்கும் இந்த நிலை வரும் என்று நான் சற்று கூட எதிர்பார்க்கவில்லை சந்திரமதி. அம்மா சந்திரமதி, என்னை நீ மன்னித்துக் கொள்ளம்மா, என்னை மன்னித்துக் கொள். உன்னையும் உன்னுடைய குழந்தையும் நான் காவலாக வைத்து பார்த்து கொள்ளக்கூடிய நான் இன்றைக்கு ஒரு நிலைமைகளை உங்களை விற்று விடும் அளவிற்கு என்னுடைய நிலைமை வந்து விட்டது. சந்திரமதி, இத்தனை ஜென்மங்கள் அல்ல
எத்தனை ஜென்மங்களாக இருந்தாலும் நான் உன்னுடைய கணவனாக வந்தது எனக்கு பெரும் ஒரு மதிப்பெண் நினைத்துக் கொள்கிறேன் சந்திரமதி. என்னுடைய கண்ணாகிய லோகிதாசனை உன்னிடத்தில் நான் ஒப்படைத்திருக்கிறேன். நன்றாக குழந்தையை பார்த்துக்கொள் என்று கண்ணீர் மல்க வழி அனுப்பினான் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. சரிதான். அப்பொழுது நட்சத்திரன் சொல்றான், ஹரிச்சந்திரா, அம்மா அவருக்கு வேண்டிய பொருளை கொடுத்து விட்டாய். இத்தனை நாள் உன்னோட காடு வனாந்தரம் தாண்டி வந்திருக்கிறேனே, எனக்கு என்னடா கொடுக்க போற? ஐயா, இந்த காசிமா நகரத்திலே என்னை ஒரு விலை கோரி எனக்கு என்ன விலை கிடைக்கிறது அதை தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போது இவர்களை விலை வேணுமோ என்று ஹரிச்சந்திர மன்னன் அப்படி சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வீரபாகு என்று சொல்லக்கூடியவன் வருகின்றான். வீரபாகு வந்து, ஆமா இது விலைக்குதானா அப்படின்னு சொன்னால் இவனை நான் விலைக்கு வாங்குகிறேன் என்று நட்சத்திரங்களுக்கு ஏற்ற பொருளை கொடுத்து விட்டு வீரபாகு இவனை விலைக்கு வாங்கி செல்கின்றான். சரிதான். வீரபாகு இவனை விலைக்கு வாங்கி செல்ல அங்கே கொண்டு போய் அடிமை வேலை ஆக்குகின்றானா. பல வேலைகளை செய்ய சொல்லுகின்றான், கல்குடம் சுமக்க வைக்கின்றான், இப்படி எல்லாம் பல வேலைகளை செய்து வருகின்றார் இந்த ஹரிச்சந்திர மன்னனானவன். விலைக்கு கொடுத்தப்போ நல்ல சம்பளம் வேலை கொடுக்கறாங்க. இப்படி பல நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி ஹரிச்சந்திர மன்னன் வீரபாகு இடத்திலே வந்து அவன் முதலாவது கல்பானை சுமக்க சொல்லுகின்றார்கள். தலையிலே கல்லை சுமந்து கொண்டு வரும்படி கட்டளை. அப்படி இவன் ஒரு நாள் கல்பானை சுமந்து கொண்டு வரும் பொழுது கல்பானை கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. எல்லாம் அந்த விசோந்தருக்கு வேலைதான். நீ இனிமேல் கல்பானை சுமக்க சரிபட்டு வர மாட்டாய். அப்படி என்றால் இதோ நீ ஒரு மாமிசம் வெட்டடா என்று அவனை மாமிசம் விட்டதற்கு அனுப்பி வைத்தார்கள். சரிதான். ஹரிச்சந்திர மன்னன் பாருங்க, இவனுக்கு எப்படி வெட்டுறதுன்னு தெரியாம கை பெருவிரலை வெட்டி வெட்டா. சரிதான். ஹரிச்சா, என்னடா இது ரத்தமாக கொட்டுகிறது? என்ன பண்றது சாமி, வெட்டுனையும் கையில பட்டுட்டு. அப்படியா? அப்ப நீ இனிமேல் இதுக்கும் நீ சரிபட மாட்டாய் என்று அப்படி என்று சொல்லி இவனை அதாவது சுடுகாட்டை காத்து வருவாய் என்று சொல்லி இந்த மன்னனை அனுப்பி வைத்தார்கள். இவர் இப்படி இங்க இருக்க காசி மன்னன் இடத்திலே சந்திரமதி அடிமை வேலையாக சென்றவள். வேலை 4 சாமம். அந்த 4 சாமத்துல ஒரு சாமம் கூட அந்த அம்மாவுக்கு நிம்மதியா தூங்க முடியாது. அப்படி வேலையானது செய்து வருகிற போது அப்போது ஒரு நாள் அந்த காசி மன்னதை காலகண்டையன் சொல்றா, அடியே சந்திரமதி, ஆமா உனக்கு தான் நீ வேலை செய்யற, உனக்கு கஞ்சி கொடுக்கலாம். உன் மகன் என்னடி செய்யறா, உன் மகனுக்கு நாங்க கஞ்சி கொடுக்க முடியுமா? இங்க உள்ள குழந்தைகள் எல்லாம் தெப்ப புல் கொய்யறது அனுப்பி வைப்பாங்க. உன் மகனை நாளைக்கு காலையில அவங்க கூட சேர்த்து அனுப்பி விடுன்னு சொன்னா. சரிதான். சொன்ன வண்ணன் சொன்ன கேட்கணும்ல. எஜமான் சொன்ன கட்டளைக்கு இணங்கும்படி அப்படியே ஆகட்டும் என்று தன் மகனை மறுநாள் காலையிலே அங்குள்ள பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தெப்பப்பொல் கொய்ய போகிற போது சந்திரமதியானவள் லோகிதாசன் இடத்திலே சொல்லுகின்றார். என்னம்மா லோகிதாசா, அம்மா எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து தெப்பப்புல் கொய்வதற்காக செல்வார்கள். நீயும் அவர்களோடு சென்று தெப்பப்புல் கொய்து வருவாய் என்று சொல்வாள். அப்போது லோகிதாசன் சொல்லுகின்றார், என்ன அம்மா, எனக்கு மிகவும் வயிற்று பசியாக இருக்கிறது அம்மா. நீங்கள் அவர்களோடு சென்று வார்கள் என்று சொல்கின்றீர்கள். எனக்கு மிகவும் வயிற்று பசி பொறுக்கவே முடியவில்லை அம்மா. பசிக்கிறதடா செல்வமே. அப்பா, நீ சென்று வந்தா என்று தெப்பப்புல் கொய்து வா, அம்மா உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறேன் என்ன என்று சொன்னாள். அந்த லோகிதாசனோ தந்திரத்து தோழன்மார்களோடு அவன் தெப்பப்புல் கொய்திருக்கும் பொழுது அங்கே லோகிதாசனை பாலரவும் ஒன்று தீண்டுகிறது. பாலரவும் தீண்டிய போது அந்த லோகிதாசன் அங்கே கானகத்திலே வட்டு விழுந்தான். மற்றுள்ள தோழர்கள் பார்த்தால் அண்ணா, என்னடா இது, லோகிதாசன் ஏன் கீழே விழுந்து விட்டான்? அவன் வாயில் உரையாக வருகிறது அப்படி என்று சொல்லி ஆலமரத்தை கடையிலே லோகிதாசனை கொண்டு கடத்திவிட்டு மர இலைகளை பறக்கி அவன மேல மூடி போட்டுக்கிட்டு ஆலமர இதழ்களை கொண்டு அவன் வழி நடந்து வர்ற வாதை வழியாகவே போட்டு விட்டு வந்தார்கள். அப்போது லோகிதாசன் எப்போ வருவான் என்று சந்திரமதி பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி சந்திரமதி பார்த்து கொண்டிருக்க இருக்கும் போது மற்றுள்ள பாலர்கள் எல்லாம் வருகின்றார்கள். பார்த்தால் லோகிதாசனை காணவில்லை. செல்வங்களே,
என்னுடைய மகனை உங்களோடு அனுப்பி வைத்தனே. ஏனப்பா என்னுடைய பாலகன் எங்கே என்று கேட்டாள். அம்மா, உங்களுடைய பாலகன் எங்களோடு தற்பக்குள் கொள்வதற்காக வந்த போது அரவமானது தீண்டி லோகிதாசன் இறந்து விட்டான். என்னது, என்னுடைய மகன் லோகிதாசன் இறந்து போய் விட்டானா? அப்பா பாலவர்களே, நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்றல்லவா உங்களோடு என்னுடைய மகனை நான் அனுப்பி வைத்தேன். என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று சொல்கின்றீர்களே, ஓடோடி வந்தால் கண்ணீர் மல்கை காலக்கண்டை நடத்தி வந்து சொல்கிறான், சுவாமி என்னுடைய மகன் தற்பப்பல் கொய்தெடுத்து இறந்து போய் விட்டானா? உண்மைதான். என்னுடைய மகனை நான் சென்று பார்த்து வரட்டுமா சுவாமி? எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று கேட்டார். அட்டையே சந்திரமதி, செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்துவிட்டு போடி என்று சொன்னார். உனக்கு என்ன வேலை கொடுத்து அதுல நிறைய வேலை இருக்கிறது. ஆனால் சந்திரமதிக்கோ தன்னுடைய மகனை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஆவலோடு தன்னுடைய வேலைகள் எல்லாம் செய்து முடித்தார். சரி, அந்த பாலகத்தை வந்து கேட்கலப்பா, என்னுடைய பாலகன் மாண்டு விட்டான் என்று சொன்னீர்களே செல்வங்களே, என்னுடைய பாலகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டாள். அம்மா, உன்னுடைய பாலகன் ஆலமரத்துக்கு அடியிலே கடத்தி இருக்கிறோம். ஆலமர இலைகளை அடையாளமாக போட்டிருக்கிறோம் என்று பார் என்று சொன்னான். ஓடோடி வந்தாள் இந்த சந்திரமதியானவள். சரி, நாட்டிலே வாழ்ந்து வந்தாள் அல்லவா, அவளுக்கு ஆலமரம் என்னவென்றே தெரியாது. ஆலமர பக்கத்திலே வந்தாள் சந்திரமதி. அப்போது பார்த்தாள், ஓங்கி நிற்கும் ஆல்மரமே ஆல்மரமே மகனேரோ பார்த்தீரோ சொல் மரமே மரமே சொல் மரமே ஆல்மரமே ஆல்மரமே மகனாரை கண்டீரோ சொல் மரமே மரமே சொல் மரமே படர்ந்திருக்கும் ஆல்மரமே ஆல்மரமே பாலகனை பார்த்தீரோ சொல் மரமே மரமே சொல் மரமே. இதுதான் ஆலமரம் என்பது இவளுக்கு தெரியாது. ஓங்கி பார்த்தால் ஒரு மரம் இருக்கிறது. இதுதான் ஆலமரமாக இருக்குமோ? ஓங்கி நிற்கும் ஆலமரமே என்னுடைய பாலகனை கண்டிரோ என்று கேட்டார். அப்பொழுது இவர் கால்களுக்கு ஒரு கட்டை ஆண்டு தட்டுப்படுவது போல இருக்கிறது. அந்த சரைகளை விலக்கி பார்க்கின்றால் தன்னுடைய மகன் லோகிதாசன். மகனே, அருமை செல்வமே லோகிதாசா, ஆலமரம் என்பதுவும் இதுதானா? அரவம் குடியிருந்த இடம் அதுவும் இதுதானா? மகனே இதுதானா? பார்த்தாள் சந்திரமதி பெண்குடியாள். தன்னுடைய மகனாரை பார்த்தாள். மகனே லோகிதாசா, கொய்துவா என்றல்லவா உன்னை நான் அனுப்பி வைத்தேன். கானகத்திலே வந்த இடத்திலே இருந்து விட்டாயே அருமை செல்வனே. நீ என்னிடத்தில் வயிறு பசிக்குது, எனக்கு ஒரு வாய் சோறு குடந்து கேட்டாயே லோகிதாசா. உனக்கு நீ வந்தவுடனே சோறு தர வேண்டும் என்று ஆசையாக இருந்தேனே. நீ என்றைக்கு வர போறாய்? உனக்கு நான் என்று நான் ஒரு வாய் சோறு ஓட்ட போகிறேன் செல்வமே. லோகிதாசா, உன்னை நான் கருவாக சுமந்திருக்கும் போது
ஒன்றான மாதோ உடல் எல்லாம் தளர்ந்து இரண்டான மாதோ எனக்கு இடையது தான் சிறுத்து மூன்றான மாதோ எனக்கு முத்து போல் வேர்வை சிந்தி நான்கான மாதோ நவள் பழம் போல் மேனியது ஐந்தான மாதோ லோகிதசா உனக்கு நான் அறவேற சூலாகாயி ஆறான மாதோ அறவெறுப்போம் நான் வெறுப்போம் ஏழான மாதோ லோகிதாசா எனக்கு ஈழல் போல் ஒரு இழுப்பு எட்டான மாதோ என்னுடைய கட்டும் சேலையே கடற்கே நலகி ஒன்பதான மாதோ லோகிதாசா எனக்கு உடையவருக்கு நான் நேர்ச்சியானது பல ஓட்டு 10 மாதங்கள் சுமந்து உன்னை நான் இன்றைக்கு பலி கொடுத்து விட்டேனே லோகிதாசா மகனே லோகிதாசா 10 மாதம் தான் சுமந்து பெற்றெடுத்த என்னையுமே 10 மாதம் தான் சுமந்து பெற்றெடுத்த என்னையுமே பாதியிலே விட்டு விட்டு பரலோகம் போனாயோ போனாயோ பரலோகம் போனாயோ 10 மாதம் விட்டு விட்டு பரலோகம் போனாயோ போனாயோ பரலோகம் போனாயோ என்று நான் உன்னையுமே கண்டிடுவேன் லோகிதாசா கருவாக சுமந்ததற்கு பட்ட கடன் தீர்க்கலையே நீ தீர்க்கலையே பட்ட கடன் தீர்க்கலையே சுமந்து நான் பெற்றெடுத்ததற்காக லோகிதாசா என்னை பாதியிலே விட்டு விட்டு சென்று விட்டாய். உன்னை நான் கருவாக சுமந்து நான் உன்னை பெற்றெடுத்ததற்காகவாது என்னுடைய பாதி கடமைகளையாவது நீ செய்துவிட்டு சென்றிருக்க கூடாதா லோகிதாசா? உன்னை நான் இப்படி பெற்றெடுத்ததற்காக உன்னுடைய சாவை நான் பார்க்க வேண்டும் என்று என்னை நீ வரவழைத்திருக்கிறாய். அம்மா அருமை செல்வமே, உன்னை நான் இதை என்று வர பார்க்க போகிறேன் லோகிதாசா. உன்னுடைய தந்தை ஒருவேளை நம்மளை பார்ப்பதற்காக வந்து அப்படி சந்திரவதி நம்முடைய மகன் எங்கே என்று கேட்டால் உன்னுடைய தந்தைக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? மகனை கொண்டு விட்டாயா என்று என்னை ஏளனமாக பார்க்க மாட்டாரா லோகிதாசா? என்னடா என்னை விட்டு விட்டு சென்று விட்டாய் என்று சந்திரமதி தன்னுடைய மகனை தூக்கி வைத்து அழுது கொண்டே இருக்கிறாள். ஆமா, ஆனாலும் சந்திரமதிக்கு இந்த காலக்கடையிலே வேலையான செய்ய வேண்டும். ஆமா, தன்னுடைய மகனை நாமல் இங்கே இப்படி வைத்து அழுது கொண்டு இருந்தோமே, ஆனால் காலகண்டையன் வந்து அதற்கும் ஏதாவது பழி சுமத்தி விடுவார்கள்.
அப்படி என்று சொல்லி கானகத்திலே அங்காங்கே கிடக்கக்கூடிய கட்டைகளை புரக்கி வந்தாள். ஆமா, அம்மையானவள் அப்படி கட்டைகளை தான் புரக்கி கரையமுனையை அடுக்கி வைத்தாள். அப்படி அடுக்கி வைத்து அந்த கட்டையிலேயே லோகிதாசனை தூக்கி வைத்து அம்மையானவள் தீய பற்றவனும் சொல்லி அங்கங்கேயா தீ தேடுறா. ஆமா, தீ பத்த வைக்கணும்ல. ஆமா, அப்படி என்று தேடி பறிக்கு வருகிற போது அங்கே ஹரிச்சந்திரன் காவல் காத்து வருகிறானே சுடுகாடு. அங்கே கட்டையிலே தீ எறிவதை பார்த்தாள். ஓடோடி சென்றாள். அம்மை அதுல வந்து கொல்லிக்கட்டையில் தீயை பற்றி கொண்டு வந்து லோகிதாசன் கட்டையிலே வைத்தாள். சரி, இங்க இருக்கும் போது புகையானது எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. சரி, பார்த்தான் ஹரிச்சந்திரன், நம்ம இன்னைக்கு என்னடா பிணம் வைத்ததோட கூட ஒரு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வரும்போது இவள் இங்கே பிணம் சொட்டு கொண்டிருக்கின்றாள். அப்போது பார்த்தான் ஹரிச்சந்திர மன்னன், அடியே கள்ளி, கள்ளத்தனமாக வந்து பிணத்தை எரிந்து கொண்டிருக்கின்றாயா, இதோ வருகிறேன் என்று ஓடோடி வந்தா. அடியே, யாரடி நீ கள்ளத்தனமாக பிணத்தை வைத்து எரித்துக் கொண்டா இருக்கின்றாய்? அப்படி என்று சொன்னவுடனே சொல்லுகின்றாள், சுவாமி, ஐயா, என்னுடைய மகன் இறந்து விட்டான் சுவாமி. சுவாமி, நான் ஒரு இடத்துல ஏவல்விலையாக பணி செய்யக்கூடிய இடத்திலே என்னுடைய மகன் இறந்து விட்டான். சரி, இவன் என்னுடைய தகனம் செய்து விட்டுதான் நான் ஏவல் வேலை செய்வதற்கு போக வேண்டும் சுவாமி. எப்படியாவது இவனை கொல்ல ஏதாவது நான் எரிப்பதற்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். ஆமா, என்னிடத்தில் ஒரு கையில் காத்து பொருள் ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே பார்த்து சொல்லுகின்றான் இந்த ஹரிச்சந்திரனானவன், பாதகத்தி கள்ளி, உன் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது, நீ என்னிடத்திலே காசு இல்லை பொருள் இல்லை என்று கள்ளத்தனமாக சொல்லுகின்றாயே, கள்ளி என்று சொன்னான். பார்த்தாள், இருக்கின்றாள் சந்திரமதி கொன்படியாள், என்ன இது தாலி இருக்கிறது என்று சொல்கின்றீர்களா? அப்போது இருக்கின்றாள் வெண்குடியா, கணவனுக்கு தெரியும் தாலி, தெரியும் தாலி, கள்வனுக்கும் தெரிந்ததுவே, தெரிந்ததுவே, ஐயோ தெரிந்ததுவே, கணவனுக்கும் தெரிந்த தாலி, தெரிந்த தாலி, கொள்வனுக்கும் தெரிந்ததுவே, தெரிந்ததுவே, இங்கே தெரிந்ததுவே, புலையனுக்கு தெரிந்த தாலி, தெரிந்த தாலி, புலையனுக்கும் தெரிந்த தாலி, தெரிந்த தாலி, இயலவே என்று சொல்லி அம்மையே என்று சொல்லி இருக்கின்றாள் சந்திரமதி. என்னது இது? நம்முடைய கணவனுக்கு அல்லவா நம்ம கழுத்தில் கிடக்கிய தாலி அது தெரியும். ஆமா, கல்வனுக்கு எப்படி தெரிந்தது? ஆமா, நம்முடைய திருமணம் புலையனுக்கு அல்லவா நம்மளுடைய கழுத்தில் கிடக்கும் திருமாங்கல்யம் தெரிந்து விட்டது. அப்போது இவள் அழுது கொண்டிருக்கக்கூடிய சத்தத்தை காதலை கேட்டான் ஹரிச்சந்திரன். என்னது, கணவனுக்கு தெரியக்கூடிய தாலியா? அம்மா, அம்மா, உன்னுடைய நாடு எது? நீ எங்கிருந்து இங்கே வந்திருக்கிறாய்? ஆமா, வார்த்தையை சொல்லுகின்றாள் சுவாமி. அப்போது சந்திரமதி சொல்லுகின்றாள், ஐயா, நாங்கள் வாழ்ந்த நாடு அயோத்தியாவரி பட்டணம். ஆமா, அயோத்தி நாடு. என்னுடைய கணவர் பெயர் ஹரிச்சந்திரன். ஆமா, என்னுடைய பெயர் சந்திரமதி. என்னுடைய மகன் பெயர் லோகிதாசன் என்று சொன்னாள். அப்படி பார்த்தான் ஹரிச்சந்திரமன், சந்திரமதி, நீயா வந்திருக்கின்றாய்? சந்திரமதி, அப்படி என்று சொன்னால் நம்முடைய மகன் லோகிதாசன் எங்கே சந்திரமதி என்று கேட்டார். சுவாமி, கற்பப்புல் கொய்துவா என்று லோகிதாசனை அனுப்பி வைத்த இடத்திலே நம்மளுடைய மகன் லோகிதாசன் இறந்து விட்டான் சுவாமி, இறந்து விட்டான். லோகிதாசனை தகரம் செய்வதற்கு தான் அதோ கட்டியிலே நான் அடுக்கி வைத்திருக்கிறேன் சுவாமி என்று சொன்னாள். சந்திரமதி, ஐயா, உன்னை செல்வதற்கும் குற்றமில்லை, என்ன சொல்வதற்கும் குற்றமில்லை. ஆனாலும் நீங்க இந்த பிணத்தை எரிக்க வேண்டுமே. ஆனால் கால் பணம், கொள்ளி ஆடை, கால் துண்டு தேங்காய் எல்லாம் தர வேண்டும் சந்திரமதி. எல்லாம் வேண்டும், அதை கொண்டு வா. நீ கொண்டு வந்தா என்று சொன்னால் நான் இந்த பிணங்களை எரிக்க முடியும். அது எங்கு சுவாமி? அம்மா, எனக்கு வருவது அதாவது வாய்க்கரிசி மட்டும்தான். அந்த அரிசி வேணும்னா இல்லாம இருக்கலாம். அந்த கால் பணம் வேண்டும்.
கால் பணமும் கொள்ளி ஆடையும் வாங்கி விட்டு வா என்று சொன்னார். ஆமா. ஓடோடி வந்தாள் இந்த சந்திரமதி பெண்குடியாள். அப்படி வந்து கொண்டு வருகிற போது இவளுக்கு வரும்போது காசிமன்னுடைய மகனை அப்படி கல்வர்கள் பொன்மனத்துக்காகவே கொண்டு விட்டார்கள். ஆமா. கொண்டு விட்டு இருக்கும் பொழுது அந்த பாலகனை இவன் இங்கே இருக்கும் பொழுது இவள் நடந்து வரும்போது அந்த கால் தட்டுப்பட்டு கீழே விழுந்தார். அப்பது பார்த்தால் காசி மன்னன் மகன், நம்ம மன்னனுடைய மகன் அல்லவா என்று அம்மை எடுத்து பார்க்கும் பொழுது அப்படி அந்த காவலாளிமார்கள் இவள் தான் கொலைக்காரி என்று சொல்லி மன்னரத்தை கொண்டு விட்டார்கள். ஆமா. மன்னனோ வீரபாகரத்தை கொண்டு விட்டு விட்டான். சரி. வீரபாகிடத்தை கொண்டு விட்டவுடனே விட்டபோது அம்மையானவளை சுடுகளத்துக்காகவே கொண்டு வந்தார்கள். ஆமா. ஹரிச்சந்திரா, இது ஒரு பெண்கொடியா இருக்கின்றார். ஆமா. கொலை செய்துகிட்டு வந்திருக்கின்றார். ஆமா, என் மகனை கொலை செய்து இவளை நீ வெட்டி விடு என்று சொல்லி இவளிடத்தை கொண்டு விட்டார்கள். சரிதான். அப்பொழுது ஹரிச்சந்திர மன்னன் சந்திரமதியை பார்த்தார். அம்மா பெண்கொடியே, உன்னுடைய குல தெய்வத்தை நீ மனதிலே நினைத்துக் கொள்ளமா என்று சொன்னான். அப்பொழுது சந்திரமதி தன்னுடைய கணவனையே மனதிலே நினைத்தாள். அப்படி கணவனை மனதிலே சந்திரமதி நினைத்திருக்க ஹரிச்சந்திரன் ஓங்கி அறிவாளால் வெட்ட என்றார். வெட்ட வெட்ட மாலையாக சந்திரமதி களத்தில் விழுந்திடுமா. வெட்ட வெட்ட மாலையாக கழுத்தில் விழுந்திடுமா. கழுத்ததிலே விழுந்திடவே ஈஸ்வரனாரங்கே உதயமானார். கேட்டாயோ ஹரிச்சந்திரா, கிருபையுள்ள உள்ள வாசகத்தை ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா கிருபையுள்ள வாசகத்தை அயோத்தியா நாடதையோ ஆண்டவாராயப்பா ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திர மன்னன் வெட்ட வெட்ட சந்திரமதி களத்தில் மாலையாக வந்து விழுகிறது. அப்பொழுது ஆதிவரன் அங்கே உதயமானார். ஆதிசக்தி பார்வதியும் சிவனாரும் உதயமானார்கள். பூமாறி விழுகிறது இங்கே. ஹரிச்சந்திரா, ஐயா, நீ பொய்மையே இல்லை என்று உண்மையாக வாழ்ந்தவன் என்று காட்டி விட்டாய். ஹரிச்சந்திரா, உனக்காக நாடு இருக்கிறது. நீ சென்ற அந்த நாட்டு நகரத்திலே நன்மையோடு வாழ்ந்து வருவாயாக. அப்போது மன்னன் சொல்லுகிறான், சுவாமி, இத்தனை நாள் சுடுகாடு காத்த நான் இனிமேல் நாட்டிலே சென்று நாட்டு மன்னனாக வாழ மாட்டேன் என்று சொன்னான். சரிதான். இது சுடுகாடு நினைத்தாயா? ஆமா. தேவர்கள் யாவரும் செய்யக்கூடிய யாகச்சாலைதான். இதோ பார் என்று பகவான் காண்பித்தார். சரிதான். அப்பா, உன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று சொன்னாயே, உன்னுடைய மகனை கூப்பிடு என்று சொன்னார். சரி. அப்போது ஹரிச்சந்திர மன்னன் மகனே லோகிதாசா என்று அழைத்தான். லோகிதாசன் அப்பா என்று ஓடோடி வந்தான். சரிதான். அப்பொழுது இவர்கள் மறுபடியும் அயோத்தியா நாட்டிலே மன்னன் ஹரிச்சந்திர மன்னன் சந்திரமதி லோகிதாசனும் சத்திய கீர்த்தியமாகவே சென்று நாட்டிலே அரசிறந்தார்கள். அவர்கள் அங்கே இருக்க இங்கே லோகிதாசன் தன்னந்தனக்காக அடுக்கி வைத்த கட்டை சும்மாவே இருக்கிறது. எரிக்கிறதுக்கு பணம் இல்லாமலே கிடக்குது. பார்த்த பகவான் பார்வதி சொல்லுகிறாள், சுவாமி, என்ன ஆமா, நீங்க லோகிதாசனுக்கு அங்க அடுக்கி வச்சிருக்க ஒரு கட்டை அது சும்மா எல்லாம் இருக்குது. இப்படி நம்ம அந்த கட்டை சும்மா இருக்க கூடாதே சுவாமி, நம்ம என்ன செய்வோம் என்று. அப்படி இருக்கும்போது அடுக்கி வைத்த கட்டையிலே அறையினி நாமல் விரவி செய்வோம். அடுக்கி வைத்த கட்டையிலே யாரை நாமல் விரவி செய்வோம். கரக்கண்ணனார் கால்வாதத்தை கட்டையிலே மெல்ல உரசுவாரா. கட்டையிலே உரசிடவே கட்டழகன் ஒருவன் வேள்வியில் வந்து பிறந்தானே.
பகவான் இருக்கிறார். அப்படி அடுக்கி வைத்த கட்டையிலே நாமல் யாரை விரைவி செய்வோம் என்று பார்த்திருக்க கரைக்கின்றனார் கால் பாதத்தை இந்த கட்டையிலே உரசுறாரா. கரைக்கின்றனார் கால் பாதத்தை கட்டையிலே உரச அந்த சுடுகளத்திலே கட்டையிலே ஒருவன் வந்து பிறக்கிறார். அப்படி வந்து பிறந்தவுடனே பார்த்து பகவான் சொல்லுகின்றார், பார்த்தாரை பகவானோ பாவினையா ஏது செய்வார், கட்டையிலே பிறந்ததினால் கட்டையறு பெருமாள் என்றார், ஐயானத்தில் நீ பிறந்ததினால் ஆசானோ என்று சொன்னார், ஐயானத்தில் பிறந்ததினால் ஆசானோ என்று சொன்னார், பிறந்தாரை மாசானோ பொன்னரனார் இடத்தில் வந்தார், என்னரனே பொன்னரனே என பிறவி செய்தவரே என கேட்ட வரங்களையோ பாலரனே சுவாமி தாருமையா வரங்களையோ வண்ணுடனே தாருமையா என்ன என வர வேணும் என்ற பிள்ளை மாசானோ வர வேணும் ஏற்ற பிள்ளை மாசானோ வல்லவர்றோம் கொலைபிள்ளைகள் செய்ய வர்றோம் வல்லவரும் கொலைபள்ளிகள் செய்ய வரும் ஆக வர்ற மதிக்க வர்றோம் ஆதி சிவாதாரும் ஐயா. இடுகாடு இடுகாடு சுடுகாடு சுடுகாடு விடமின்றி நான் ஓட வர்றோம், இடுகாடு சுடுகாடு இடுகாடு எவடமின்றி ஓட வரும் கட்டையில வைத்த வேணும் காலை வாரி போட வர்றோம், கையிலே வைத்த வேணும் காலை வாரி போட வரும் தலைமாடு வேகம் முன்னே கால் மண்டை பிடித்தெழுக்க வர்றோம், கால்மாடு வேகம் முன்னே வேகுமன்னே தலைமாட்டை சுவாமி பிடித்தெழுக்க வர்றோம், மாடு வேகுமன்னே வேகுமன்னே தலைமாட்டே எழுப்ப வரும் இரகுலை தரிமடிக்கு 21 பங்கு வைத்து இவக்குலை தனிவிடுங்கி 21 பங்கு வைத்து அதுல ஒரு பங்கு எடுக்க ஆதி சிவாபரங்கள் தாரோம், தோளோடு சில வெள்ளத்தை தொங்கு மாலை போட வர்றோம், சில மனத்தை கொங்கு மாலை போட வரும் சிவிச்சி என்ன வர்றோம் கைகளுக்கோ சுவாமி கொடுக்க வர்றோம், பிச்சி பிச்சி திக்க வரும் வரும் கைகளுக்கு விருந்தரும் ஈஸ்வரா ஆதி சிவா எங்களுக்கு அதிக வரம் தாரும் என்று கேட்டார். எப்பா உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேட்டா, எப்படிப்பட்டவர் சுவாமி நிறப்பறவை கொல்ல வரலாம் வெற்றிமலை டாக்க வர வேண்டும், ஆமாம் இடுகாடு சுடுகாடு சென்று பிழைப்படிக்கு சாப்பிட வர வேணும், தலைமாடு வைக்கும் முன்னே கால் மாட்டை பிடித்து இழுக்க வேண்டும் கட்டையில வைத்த பின்ன நாங்க ஆலைவாரி போட வர வேணும், கால் மாடு வேகும் தலைமாட்டு பிடித்து இழுக்க வர வேணும், ஈரகுலை 21 பங்கு வச்சு அதுல ஒரு பங்கு நானும் வாங்கி சாப்பிடணும், சரிதான் தோளோடு சில வினத்தை தொங்கு மாலை போட வர வேணும், பிச்சு பிச்சு தின்ன வரும் நான் பேய்களுக்கும் கொடுக்க வர வேணும் சுவாமி. ஆமா கொடுக்கணும்மா, நாங்க பேய்களுக்கு எல்லாம் விருந்து வச்சு நாங்க 21 பேரும் சாப்பிடணும், அப்படிப்பட்ட வரலாம் கொடுங்க சாமி. ஆமா அப்படி என்று ஆண்டவன் சூழ்நிலத்திலே கேட்கின்றார் இந்த கட்டையரும் வருவான். அப்படி இப்படி கேட்ட வரங்கள் எல்லாம் தருகிறேன் என்று ஆண்டவன் சொல்லுவான் சொல்ல அவ இப்படி ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே வந்து சொல்லிடவே கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையுடன் தந்தேன் என்று சொன்னார். இருவேலும் 21 மாடனோடு நானும் பூஜை கொள்வேன் என்று கட்டேரும் பெருமாளோடு 21 மாடமார்களும் பூஜை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகின்றார்கள்.